செலுத்துகிறோம் ராஜா. நன்றியோடு துதிக்கிறோம், நன்றியோடு துதிக்கிறோம், நன்றியோடு துதிக்கிறோம். ராஜாதி ராஜாவே, கர்த்தாதி கர்த்தாவே, ஒருவரும் சேரக்கூடாத ஒளியில் வாசமாயிருக்கிற எங்கள் தேவனாகிய கர்த்தாவே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ராஜா. நன்றியோடு துதிக்கிறோம், நன்றியோடு துதிக்கிறோம் ராஜா. கர்த்தாவே உமக்கு ஸ்தோத்திரம். அப்பா, இந்த குட் ஃப்ரைடேயில் கர்த்தாவே இன்ஸ்டியூட் ஃபேமிலியாக உடைய சமூகத்தில் வரக்கு கர்த்தர் எங்களுக்கு பாராட்டின கிருபைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம் ராஜா. எல்லாரும் ஒரு மனதோடு அந்த கர்த்தாதி கர்த்தரை இந்த குட் ஃப்ரைடே சர்வீஸில் நம்ம துவக்க நேரத்திலேயே இந்த ஆரம்ப மணித்துளிகள்லேயே கர்த்தரை நோக்கி நம்மளுடைய ஸ்தோத்திர பலிகளையும் நம்மளுடைய நன்றி பலிகளையும் அவருக்கு செலுத்தி கொண்டே இருப்போம். அவருடைய நாமம் மகிமைப்படட்டும். அவர் இந்த ஸ்தலத்தில் இறங்கி வரும்படியாக நம்மளுடைய ஸ்தோத்திரங்களை ஏறெடுப்போம். நல்லவரே உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் ராஜா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் ராஜா. ஒருவராய் பெரிய காரியங்களை செய்கிறவரே, நீ நல்லவர் அப்பா. நன்றியோடுமே நாங்கள் துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம் ராஜா. உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் கர்த்தாவே, உமக்கு ஸ்தோத்திரம் ராஜா. உங்களுடைய ஒரே குமாரன் என்று கூட பாராதபடி அவரே எங்களுக்கு தந்தீங்களே அப்பா. இயேசுவே எங்களுக்கு தந்தீங்களே அப்பா. உமக்கு நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே. உமக்கு நன்றி கர்த்தாவே. இயேசப்பா, நீர் பிதாவினுடைய வலது பார்சத்தில் வீட்டிருக்கிறத கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல் எங்களுக்காக நீர் விட்டு இறங்கி வந்தீங்களே அப்பா. எங்களை ரட்சிப்பதற்காக கர்த்தாவே நீர் பரலோகம் விட்டு இறங்கி வந்த தயவருக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ராஜா. நன்றியோடு துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம் ராஜா. துதிகளின் மத்தியில் வாசம் செய்கிற எங்கள் தேவனாகிய கர்த்தாவே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ராஜா. உங்களுடைய இந்த கிருபைகளுக்காக, இரக்கங்களுக்காக நன்றி தகப்பனே. உமக்கு நன்றி ராஜா. நன்றியோடு துதிக்கிறோம் கர்த்தாவே. நீர் எங்களுக்கு தந்த நல்ல ஆவியானவருக்காக நன்றி அப்பா. ஆவியான தேவனே அப்பா, நீர் எங்கள் மத்தியில் வாங்கப்பா. நீர் எங்கள் மத்தியில் அசைவாடுங்கப்பா. கர்த்தாதி கர்த்தாவே, உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். எங்கள் பாவங்களை எல்லாம் சுமந்து தீர்த்த தேவாட்டுக்குட்டியே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ராஜா. நன்றியோடு துதிக்கிறோம். எங்களுக்காக அடிக்கப்பட்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். எங்களுக்காக நொறுக்கப்பட்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் ராஜா. கர்த்தாவே, எங்கள் பாவங்களை எல்லாம் சுமந்து தீர்த்தீங்களே அப்பா. எங்களை அக்கிரமங்களை எல்லாம் கர்த்தர் நீர் உங்கள் மேலே ஏற்றுக்கொண்டீங்களே அப்பா. எங்களுடைய மீறுதல்களை எல்லாம் கர்த்தர் சுமந்து தீர்த்தீங்களே அப்பா. எங்களுடைய நோய்களை எல்லாம் சுமந்து தீர்த்தவரே உமக்கு ஸ்தோத்திரம் ராஜா. கர்த்தாவே, உமக்கு நன்றி தகப்பனே. நன்றி அப்பா. நாங்கள் இன்னைக்கு கர்த்தாவே நோயின்றி வாழும்படியாக கர்த்தாவே அப்பா உம்முடைய தழும்புகளால் நாங்கள் சுகமாகுவோங்கிற அப்பா அந்த வார்த்தை நிறைவேறும்படியாக நீர் உம்முடைய சரீரத்தில் நீர் ஏற்றுக்கொண்ட அந்த காயங்களுக்காக, அதன் மூலமாக அந்த தழும்புகளுக்காக ஸ்தோத்திரம் கர்த்தாவே. கர்த்தாவே, உமக்கு நன்றி ஏசப்பா. நன்றியோடு துதிக்கிறோம் ராஜா. கர்த்தாவே, எங்களுக்காக நீர் நிந்திக்கப்பட்டீங்க அப்பா. அப்பா, எங்களுக்காக நீர் துப்பப்பட்டீங்க கர்த்தாவே. எங்களுக்காக அப்பா நீர் தள்ளப்பட்டீங்க அப்பா. உமக்கு ஸ்தோத்திரம். பாவம் அறியாத நீர் எங்களுக்காக நீர் பாவமா நீரே அப்பா. உமக்கு நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. கர்த்தாவே, கல்வாரி சிலுவையில் நீர் எங்களுக்கு சம்பாதித்து தந்த அந்த ஜெயத்துக்காக நன்றி. இந்த நேரத்திலையும் கர்த்தாவே அப்பா, நீர் எங்களுக்காக இந்த பூமிக்கு வந்தீங்க. நீர் எங்கள் பாவங்களை நீங்கள் ஏற்றுக்கொண்டீங்க. நீர் எங்களுக்காக மரித்தீங்க, நீர் உயிர்த்தீங்கிறத கர்த்தாவே நாங்கள் விசுவாசிக்கிறோம், நாங்கள் அறிக்கை எடுக்கிறோம் தகப்பனே. அப்பா, தேவாதி தேவனே உமக்கு ஸ்தோத்திரம் ராஜா. உம்முடைய மேலான திட்டங்கள் அப்பா இயேசு கிறிஸ்துவின் மூலமாக மனித குலத்தையே மீட்கணுங்கிற உங்களுடைய திட்டம் நிறைவேறின இந்த நாளுக்காக கர்த்தாவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ராஜா. உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நன்றியோடு துதிக்கிறோம் தகப்பனே. உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் ராஜா. கர்த்தாவே அப்பா, நாங்கள் இனி ஒரு பாவம் செய்யாதபடி நாங்கள் வாழும்படியாக கர்த்தாவே நீர் அப்பா நீர் எங்களுக்காக உங்களுடைய கடைசி சொட்டு இரத்தத்தையும் அப்பா சிந்தி எங்களை மீட்டு கொண்டீங்களே. உமக்கு நன்றி ராஜா. நன்றி அப்பா, நன்றி அப்பா. எங்களுடைய குற்றங்களை கூட மன்னிக்கும்படியாக கர்த்தாவே நீர் குற்ற நிவாரண பலியாக எங்களுக்காக ஒப்பு கொடுக்கப்பட்டீரே. உமக்கு நன்றி சுவாமி. நன்றியோடு துதிக்கிறோம் ராஜா. நன்றியோடு துதிக்கிறோம். 10,000ங்களில் சிறந்தவரே அப்பா, உம்மிடத்தில் பழுது ஒன்றும் இல்லைங்கிறத நாங்கள் வாசிக்கிறோம் ராஜா. ஆனாலும் கர்த்தாவே அப்பா நீர் பையப்படும் போது கர்த்தாவே அவரை நம்ம பார்க்கும்போது அவருடைய சரீரம் பார்வைக்கு உகந்ததா இல்லை, நம்ம அவரை பார்க்கும்படியான ஒரு நன்மையான ஒரு சரீரம் இல்லைங்கிறதையும் அப்பா ஏசாயா 53 வெளிப்படுத்துதே அப்பா. நீங்கள் அவ்வளோ எங்களுக்காக நொறுக்கப்பட்டீங்க ஏசப்பா. அப்பா, அதனால எங்களுக்கு இன்னைக்கு பிழைப்பப்பா. நாங்கள் வாழ்ந்திருக்கிறது கர்த்தாவே கல்வாரி சிலுவையில் நீர் எங்களுக்கு பெற்று தந்த ஜெயத்தினால கர்த்தாவே. அந்த கல்வாரி சிலுவையின் மூலமாக அப்பா நீர் எங்களுக்கு பெற்று தந்த ரட்சிப்பிற்காக இந்த நேரத்தில் நன்றி செலுத்துகிறார் ராஜா. கர்த்தாதி கர்த்தாவே அப்பா உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் ராஜா. எங்களுக்கு இருக்கிற எல்லா நன்மைக்கு காரணம் நீர் எங்களுக்கு கல்வாரி சிலுவையில் பெற்று தந்த அந்த ரட்சிப்பின் மூலமாக வந்தது சுவாமி. இன்னைக்கு நாங்கள் வாழ்ந்திருக்கிறோன்னா அது உடைய கரத்தின் கிருபை அப்பா. அது அந்த கல்வாரி சிலுவையில் நீர் எங்களுக்காக ஏற்றுக்கொண்ட அந்த மரணம், அந்த சிலுவை மரணம் அப்பா அப்படிங்கிறத நாங்கள் விசுவாசிக்கிறோம் ராஜா. உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ராஜா. யாராலையும் செய்ய முடியாத
காரியத்தை நீர் ஏற்றுக்கொண்டீங்களேப்பா, உமக்கு நன்றி செலுத்துகிறோம், நன்றியோடு துதிக்கிறோம் ராஜா. இவ்வளவு அன்பு கர்த்தாவே நீர் எங்கள் மேல் வைக்கிறதற்கு நாங்கள் மாத்திரம்ப்பா, எங்கள் குடும்பங்களை மாத்திரம் இயேசுப்பா, உமக்கு நன்றி செலுத்துகிறோம், நன்றியோடு துதிக்கிறோம் ராஜா. கர்த்தாவே இந்த நேரத்திலையும் இந்த குட் ஃப்ரைடே சர்வீஸ் நம்முடைய பரிசுத்த கரத்தில் ஒப்பு கொடுக்குறோம் ராஜா. அப்பா, ஆராதனையில் தூக்கம் முதல் முடிவு வர உம்முடைய கரம் இங்கே இறங்கி இருக்கட்டும் அப்பா, உம்முடைய பரிசுத்த பிரசன்னம் இங்கே இறங்கி இருக்கட்டும் அப்பா. அப்பா, இந்த உம்முடைய ரத்தம் எங்களை பாதுகாக்கட்டும் அப்பா, உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. இங்கே இருந்து ஏறெடுக்கப்படுகிற அப்பா துதி ஆராதனை பாடல் அப்பா, இன்னைக்கு உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தணும் ராஜா. கர்த்தாவே, நீர் எங்களுக்கு தந்த வார்த்தையை நாங்கள் வாசிக்கும் போது கர்த்தாவே எங்களுடைய இருதயம் கர்த்தாவே நீர் எங்களுக்கு செய்த நன்மைகளை நினைத்து பார்க்கணும். கர்த்தர் தந்த ரட்சிப்பை கர்த்தாவே நாங்கள் வெளியேறப்பட்டதாக காணணும். வேதத்தின் அதிசயத்தை அப்பா, வேத வாசிப்பின் போது எங்களுடைய கண்களை திறந்தருளுங்க. வேதத்தின் அதிசயங்களை நாங்கள் காண கர்த்தர் எங்களுக்கு அனுகிரகம் பாராட்டுங்கப்பா. நமக்கு நன்றி தகப்பனே, நன்றியோடு துதிக்கிறோம். வார்த்தையானவரே உமக்கு ஸ்தோத்திரம். சோமின் பகுதி இப்பொழுது நம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்குறோம் ராஜா. கர்த்தராவே நீர் பொறுப்படுத்திக் கொள்ளுங்கப்பா. இந்த பாஸ்டர் ஆளுகை செய்யுங்க, கர்த்தர் பலப்படுத்துங்க சுவாமி. எங்களோடு கர்த்தாவே இந்த குட் ஃப்ரைடேக்கு நீங்கள் என்ன பேச போறீங்களோ கர்த்தாவே, இந்த வாழ்க்கை பிரயாணத்தில் அப்பா, இது மட்டும் ஒரு குட் ஃப்ரைடேயா இல்லாமல் கர்த்தாவே அப்பா, எங்களோடு கர்த்தர் பேசின அந்த குட் ஃப்ரைடேங்கிறது நாங்கள் என்னென்னைக்கும் நினைக்கும்படியாக கர்த்தர் இந்த சர்வீஸை பிளஸ் பண்ணுங்கப்பா. நீர் இங்கே இறங்கி வாங்க, ஒவ்வொரு இருதயத்தையும் கர்த்தர் தேற்றுங்க இயேசுப்பா. இந்த நாட்களில் கர்த்தாவே எங்களோடு என்ன பேசணும்னு விரும்புகிறீங்களோ, இந்த கர்த்தாவே இந்த காலத்தில் கர்த்தாவே எங்களோடு என்ன பேசணும்னு நீங்கள் விரும்புகிறீங்களோ அதை எங்களோடு கூட கிருபையாக பேசுங்கப்பா. உமக்கு நன்றி. வந்த ஒவ்வொருவருக்காகவும் உமக்கு நன்றி செலுத்துகிற ராஜா. வந்து கொண்டு இருக்கிறவங்களையும் கிருபையாக நீங்கள் பாதுகாத்துக் கொள்ளுங்க. 8 நேரத்தில் வர பண்ணுங்க சுவாமி. அப்பா, முச்சு முடிய இந்த திருக்கரத்தில் ஒப்பு கொடுக்குறோம் ராஜா. அப்பா, உமக்கு நன்றி, நீ நல்லவர் ராஜா. அப்பா, உமக்கு ஸ்தோத்திரம். நாஷ்டர் பகுதியை அப்பா இப்பொழுதே இந்த பகுதியில் இடத்துல ஒப்பு கொடுக்குறோம் ராஜா. நீ தந்த அப்பா அந்த ரட்சிப்பை கர்த்தாவே இந்த குட் ஃப்ரைடேல கர்த்தாவே இவர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ராஜா. அப்பா, இவங்களும் உண்மை ஏற்றுக்கொள்ளும்படியாக கர்த்தாவே உம்முடைய ஆத்துமாக்கள் ஒவ்வொன்றும் உண்மை ஏற்றுக்கொள்ளும்படியான நன்மையான காரியங்களை கர்த்தாவே இந்த குட் ஃப்ரைடே மூலமாக இதிலிருந்து நீங்கள் தொடங்குங்கன்னு நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தர் நடத்துங்கப்பா. எங்களை தாழ்த்துக்கிறோம் தகப்பனே, உங்களுடைய திருக்கரத்தில் ஒப்பு கொடுக்குறோம். இயேசு கிறிஸ்துவின் மகிமையான நாமத்தில் பிதாவே, ஆமென். ஆமென். கர்த்தர் நல்லவர். கர்த்தருடைய சமூகத்தில் வந்த ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்தி வரவேற்கிறோம். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். முதலாக இங்கே ஃபஸ்ட் டைம் உங்களை பார்க்குறோம். சித்தார்த்தோடைய ஃப்ரெண்ட்ஸ் 2 பேர். வி வெல்கம் இன் தி நேம் ஆஃப் லார்ட் ஜீசஸ் கிரைஸ்ட். தேங்க்ஸ் ஃபார் ஜாயினிங் அஸ். கர்த்தருக்கு மகிமை. ஆமென். இது நம்முடைய வாழ்க்கைங்கிற பயணத்தில் இந்த குட் ஃப்ரைடே என்றைக்குமே நமக்கு நினைவில் நிற்கும்படியாக கர்த்தர் கல்வாரி சிலுவையில் நமக்கு என்ன செஞ்சாரோ அது நம்ம ஒரு வாட்டி நின்று அப்படி திரும்பி பார்த்துட்டு போகிற ஒரு நாளாக நம்ம வாழ்க்கையில் இருக்குது. கர்த்தர் நல்லவர். அவருடைய இரத்தம் நமக்காக சிந்தப்பட்டதுனால நமக்கு இந்த வாழ்க்கை. அந்த ரத்தம் பைபிள் சொல்லுது, ஆபேலினுடைய இரத்தத்தை காட்டிலும் மேன்மையானதை பேசிக்கொண்டே இருக்குதுன்னு. இந்த இரத்தத்தை பற்றி நான் தியானிக்கும் போது கர்த்தர் எனக்கு தியானித்த சில விஷயத்தை ஷேர் பண்ணுறேன். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த ரத்தம் மனுகுலத்துக்காகவே சிந்தப்பட்டது. இந்த ரத்தம் சிந்தினதுக்கு அப்புறம் பூமியில் பிறக்கிற ஒவ்வொரு மனுஷனுக்கும் இந்த ரத்தம் பரிந்து பேசிக்கொண்டே இருக்கிறது. இந்த ரத்தம் இயேசு கிறிஸ்து காட்டி கொடுக்கப்படுகிறாரு. காட்டி கொடுக்கப்பட்ட போது அவர் பிளாத்துக்கு முன்னாக கொண்டு நிறுத்தப்படுறாங்க. இயேசு அதுக்கு முன்னாக நிந்திக்கப்படுறாங்க, துப்பப்படுறாங்க. எல்லா நேரத்துலேயும் அவருடைய ரத்தம் சொத்தி கொண்டே இருக்கும்போது வந்து நிற்கிறாரு. அப்போ அந்த இடத்துல ஒரு வழக்கம் இருக்குது. பண்டிகை தோறும் ஒரு குற்றவாளியை விடுதலை பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் அவங்களுக்கு கொடுக்குறாங்க. ஸோ இப்போ பரபாஸ்ன்னு ஒரு குற்றம் சுமத்தப்பட்டு எல்லாத்துக்கும் இவன் தான் குற்றவாளி, தண்டனைக்கு தகுதியான ஒரு பரபாஸ் வந்து நிற்கிறான். இப்போது மக்களில் நிறைய பேர் கேட்குறாங்க, பரபாஸை விடுதலை பண்ணுங்கள், எங்களுக்கு பரபாஸை விடுதலை பண்ணுங்கன்னு. நான் என்ன நினைக்கிறேன்னா, அந்த இடத்துல ஒரு மெல்லிய குரலும் சொல்லியிருக்கோம், பரபாஸை விடுதலை பண்ணுங்கன்னு. அது இயேசு கிறிஸ்துவினுடைய ரத்தம். ஏன்னா அந்த பரபாஸ் தான் நம்ம பாவிகளாக இருந்தபோது அந்த ரத்தம் பரிந்து பேசுனதுனால தான் நமக்கு விடுதலை. ஒரு குற்றவாளியை விடுதலை பண்ணுறது மட்டும் இல்லை, கர்த்தருடைய ரத்தம். அந்த குற்றவாளியை டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணுறதும் கர்த்தருடைய ரத்தம் தான். நம்மளுடைய ஸ்தேவானுடைய மரணத்தை நம்ம பார்க்கும்போது அப்போஸ்தலர் 8:1 சொல்லுவோம், சவுல் அதுக்கு சைன் பண்ணியிருப்பார், அக்ரி பண்ணியிருப்பாருன்னு. ஆனால் கர்த்தருடைய ரத்தம் அந்த சவுலை பவுலாக மாற்றி நம்மளுடைய வேதத்திலேயே 13 புஸ்தகங்கள் எந்த கையால் ஸ்தேவானை கொல்றதுக்கு அப்ரூவ் பண்ணாரோ அதே கையால்
13 புஸ்தகங்கள் கர்த்தருக்காக எழுத பண்ணார். ஒரு குற்றவாளியை விடுவிக்கிறது மட்டுமல்ல, அவருக்கு ஒரு மறுவாழ்வும் கொடுத்து அவரை வாழ பண்ணுகிறது அவருடைய இரத்தம். இன்றைக்கும் அந்த இரத்தம் நம்மளுக்காக பறந்து பேசிக்கொண்டே இருக்கிறது. கர்த்தருக்கே மகிமை. இந்த ஒரு நன்றி உணர்வோடு கர்த்தருடைய சமூகத்தில் ஆராதனைக்கு பகுதிக்குள்ளாக நம்ம கடந்து செல்லலாம். கர்த்தர் நல்லவர். கர்த்தருக்கே மகிமை உண்டாகட்டும். ஆமென். கர்த்தர் நல்லவர். ஆமென். அவருடைய கிருபை என்றும் உள்ளது. Once again, I welcome you all in the name of our Lord and Savior Jesus Christ. இன்று வந்து because it is Good Friday, it is going to be a different service. ஸோ அதனால் வித்தியாசமாக நம்ம வந்து கர்த்தர் கிருபை பாராட்டுவாங்க. பிஃபோர் we get into songs and Bible reading, நிறைய பைபிள் ரீடிங் இருக்கும். இன்றைக்கி வந்து பைபிள் ரீடிங் வந்து நம்ம வந்து அது சும்மா அப்படியே உட்காந்து அப்படியே கேட்கலாம், என்ன நடக்குதுங்க அப்படின்னு சொல்லிட்டு, சரிங்களா? அதுக்கு முன்னாடி வந்து என்ன அப்படின்னா, அதாவது கிறிஸ்டியானிட்டியில் வந்து ஒரு அற்புதமான ஒரு காரியம் என்ன அப்படின்னு சொன்னால், அதாவது மனிதன் வந்து பாவம் செஞ்சிட்டான். ஏதேன் தோட்டத்தில் வந்து ஆண்டவர் வந்து ஆதாமையும் ஏவாளையும் ஆண்டவர் படைச்சார். அவங்க 2 பேருமே வந்து ஆண்டவர் சொன்ன கட்டளைகளை வந்து அவங்க வந்து கீழ்ப்படியாமல் அந்த அவருடைய கட்டளைகளை வந்து மீறி பாவம் செய்துட்டாங்க. ஸோ அதனால் ஆண்டவர் என்னென்ன சொன்னாரோ அதெல்லாமே வந்து நம்ம வந்து மீறிட்டோம் அப்படின்னா நம்ம வந்து குற்றம் செஞ்சிட்டோம், நம்ம வந்து பாவம் செஞ்சிட்டோம். பாவம் செய்த உடனே என்ன நடக்குது அப்படின்னு சொன்னால், ஆண்டவரிடத்துலேருந்து நம்முடைய உறவு வந்து பிரிக்கப்படுகிறது இல்லை? ஸோ பாவம் அப்படின்னா அவ்வளோ கொடூரமான ஒரு பாவம். ஸோ இப்போது இவ்விதமான ஒரு சூழ்நிலையில் வந்து ஏதாவது ஒரு ஒரு ரிகன்சிலேஷன் உண்டாகணும் இல்லையா? ஆண்டவர்கிட்ட திருப்பி வரணும். அதுக்கு வந்து பழைய ஏற்பாட்டில் என்ன போடப்பட்டிருக்கு அப்படின்னு சொன்னால், அதாவது யூ ஹேவ் டு பிரிங் அ சாக்ரிஃபைஸ். எனி ஒன் ஹூ சின்ஸ், தேர் ஆர் டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் சின்ஸ், டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் டிரான்ஸ்கிரஷன்ஸ் இல்லை? அதெல்லாம் நம்ம வந்து ஆண்டவருக்கு எதிராக நம்ம செய்யும்போது சில கோட்பாடுகள் இருக்குது. டெம்பிளுக்கு நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஒரு ஆஃபரிங் கொண்டு வாங்க. அதில் வந்து இட் குட் பி அ கோட், இட் குட் பி அ டவ், இட் குட் பி சம் கைண்ட் ஆஃப் அனிமல், இட் குட் பி அ காஃப். ஏதாவது ஒரு அனிமலை நீங்கள் வந்து கொண்டு வரணும். அதுக்கு வந்து அது வந்து சங்காரம் பண்ணி அந்த இடத்துல வந்து சாக்ரிஃபைஸ் பண்ணி அந்த பிளட்டை வந்து அந்த ஆல்டர் மேலே தெளித்த பிறகு அந்த பிளட்டை எடுத்து யார் பாவம் செஞ்சுருக்கிறாங்களோ அவங்க மேலே தெளித்த பிறகு தான் வந்து என்ன நடக்குது அப்படின்னா, his sins have been absolved. இனி நீ பாவம் செய்யாதே, உலகத்திற்கு நீ போ அப்படின்னு விடுதலையோடு அவன் வந்து, அதாவது ஆராதிக்க வந்தவன் வந்து ஓகே என்னுடைய பாவங்கள் இது நிமித்தமாக வந்து நான் வந்து ஐ எம் ஃப்ரீ now I am going back to the world அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் திருப்பி பாவம் செய்வான், திருப்பி பாவத்தில் விழுவான் இல்லை? எப்பெல்லாம் பாவம் செய்கிறானோ அந்த பாவ உணர்வு வருகிறத மறுபடியும் ஆலயத்துக்கு வந்து ஒரு ஆட்டுக்குட்டியோட இல்லை ஒரு டவோட ஒரு புறாவோட அவங்க வந்து சாக்ரிஃபைஸ் பண்ணணும். Now this was going on for a long time. Amen. And then one fine day the Lord himself decided, according to the scriptures, according to the prophecy, that he himself will become the sacrifice. Amen. So இது வந்து ஆண்டவர் முன்குறித்த ஒரு காரியம். அதுக்காக என்ன பண்றார் ஆண்டவர்? பிதாவானவர் தன்னுடைய ஒரே பேரான குமாரனை வந்து இந்த உலகத்திற்கு அனுப்புகிறார். அனுப்பும்போது அது கிறிஸ்மஸ் ஆகுது இல்லை? He comes into this world as the God incarnate. He was the virgin. He was born of the virgin. So that itself is a big testimony of how God came into this world. அவர் இங்கே வந்து இந்த உலகத்திற்கு வந்த பிறகு அதன் பிறகு நிறைய வந்து அற்புதங்கள் அடையாளங்கள் எல்லாமே செய்கிறாரு, போதனை எல்லாம் பண்ணுறாரு. பட் why did he come அப்படின்னு சொன்னால், his journey was from அந்த மேஞ்சர் இருக்குதுல்ல, from the manger to the cross. அதுக்காக தான் வந்தார் அவர். ஒவ்வொரு முறையும் சொல்லிட்டே வராரு, I have come to die, I have come to be the sacrificial offering. God prepared the Son of God to be the sacrificial offering so that our sins will be carried upon him and we are set free. இல்லை? அந்த ரத்தம் வந்து இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் வந்து நம் மீது தெளிக்கப்படும் பொழுது இல்லை, at the altar he was sacrificed. That was the altar, God's altar. He was slaughtered there. அந்த ரத்தம் வந்து அந்த ஆல்டர் மேலெல்லாம் வந்து அப்படியே பரவுது. அதுக்கு பிறகு அந்த ரத்தத்தை எடுத்து நம் மீது தெளிக்கும் போது நம்முடைய பாவங்கள் எல்லாம் வந்து மறைந்து போகிறது. This is a once and for all offering
that Christ prepared for us. 2000 ஆண்டுகளுக்கு முன்பதாக ஆண்டவர் இந்த உலகத்திற்கு வந்து இதற்கு முன்பதாக யாரெல்லாம் பாவம் செய்தார்களோ இனிவரும் காலங்களிலும் யாரெல்லாம் பாவம் செய்கிறார்களோ அவர்கள் எல்லாருக்குமே வந்து ஒரே ஒரு sacrifice. Amen. That is why this day is called as Good Friday. Even though it was bad for Jesus Christ, it is good because he made a sacrificial offering on behalf of all the people, on behalf of the humanity, no matter who they are from, wherever they are from, whatever background they are. Not only for Christians, எல்லோருக்குமே வந்து கர்த்தாதி கர்த்தர் மரித்தார். அதனால தான் வந்து யோவான் 3ஆம் அதிகாரம் 16வது வசனத்தில் என்ன போடப்பட்டிருக்கிறது? For God so loved the world that he gave his only begotten son, that whosoever believeth in him, they will never perish. அதுதான் அண்டர்லைன் பண்ணிடுவோம். They will never perish but they will have everlasting life. பாவம் செய்தவங்களுக்கு வந்து என்ன அப்படின்னா ஆண்டவர்கிட்ட இருந்து வந்து அந்த அந்த உறவு உடைஞ்சி போச்சு அப்படின்னு சொன்னால் their destination is hell தான் இல்லை. ஸோ அங்கிருந்து ஆண்டவர் நம்மளை காப்பாற்றுறார். இல்லை நம்ம வந்து அங்கிருந்து வந்து விடுவித்து இல்லை நீ நரகத்திற்கு நீ போகக்கூடாது, நீ என்னுடைய மகன் என்னுடைய மகள், நீ பரலோகத்திற்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஆண்டவர் வந்து சிலுவையில் மரிக்கிறார். அதை அப்சர்வ் பண்ணுறது தான் இந்த நாள். ஐ மீன் வெரி சிம்பிள் பேசிக் கிறிஸ்டியானிட்டி, பட் இட் ஹாஸ் அ ப்ரொஃபவுண்ட் மீனிங். இல்லை இன்றும் கர்த்தாதி கர்த்தர் நம்ம ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து நடத்துவாராக. ஸோ இந்த தாட்டில் வந்து நீங்கள் எல்லாருமே இருக்கும்படியாக நான் உங்களை உற்சாகப்படுத்துகிறேன். ஆஸ் வி கோ ஆன் சிங்கிங் சம் சாங்ஸ், ரீடிங் த பைபிள், அதில் வந்து யூ ரிஃப்ளெக்ட் ஆன் வாட் ஐ ஆக்சுவலி செட். இப்போ அது எல்லாமே வந்து அதில் வந்து இட் வில் டிரான்ஸ்பயர். ஸோ வி வில் சிங் த ஃபர்ஸ்ட் சாங். அந்த முதல் பாடலை பாடுவோம். யாவரும் எழுந்து நிற்போம். So
வேத புத்தகத்தை திறந்து கொள்வோம். Let's turn to the book of Isaiah, chapter 50. Praise the Lord. Let's turn to Isaiah chapter 53. Who has believed what he has heard from us? And to whom has the arm of the Lord been revealed? For he grew up before him like a young plant, and like a root out of dry ground. He had no form or majesty that we should look at him, and no beauty that we should desire him. He was despised and rejected by men, a man of sorrows and acquainted with grief. And as one from whom men hide their faces, he was despised, and we esteemed him not. Surely he has borne our griefs and carried our sorrows, yet we esteemed his stricken, smitten by God and afflicted. But he was pierced for our transgressions, he was crushed for our iniquities. Upon him was the chastisement that brought us peace, and with his wounds we are healed. All we like sheep have gone astray. We have turned every one to his own way, and the Lord has laid on him the iniquity of us all. He was oppressed and he was afflicted, and yet he opened not his mouth. Like a lamb that is led to the slaughter, and like a sheep that's before its shearers is silent, so he opened not his mouth. By oppression and judgment he was taken away. And as for his generation, who considered that he was cut off of the land of the living, stricken of the transgression of my people. And they made his grave with the wicked, and with the rich man in his death, although he had done no violence, and there was no deceit in his mouth. Yet it was the will of the Lord to crush him. He has put him to grief. When his soul makes an offering for guilt, he shall see his offspring. He shall prolong his days. The will of the Lord shall prosper in his hand. Out of the anguish of his soul he shall see and be satisfied by his knowledge. Shall the righteous one, my servant, make many to be accounted righteous, and he shall bear the iniquities. Therefore I will divide him a portion with many, and he shall divide the spoil with the strong, because he poured out his soul to death, and was numbered with the transgressors. Yet he bore the sin of many, and made intercession for the transgressors. Amen. If you had noticed, each and every word in that particular chapter was written around 800 to 1000 years ago. It was a book of prophecy. அவர் எப்படி வந்து தீர்க்க தரிசனம் சொன்னாரோ அதே போலவே நடந்தது. அதுதான் அற்புதம் இல்லை? ஏசாயா தீர்க்க தரிசனம் அப்படி அந்த வார்த்தைகள் வந்து அப்படியே வந்து இயேசுவின் வாழ்க்கையில் வந்து நடந்தது. கர்த்தருக்கே மகிமை உண்டாவதாக. ஸோ அதனால் நம்ம வந்து என்ன நினைக்கணும் அப்படின்னா, that we have to understand that it is God who has designed this wonderful salvation for us all, even from the very beginning. Amen. So let's sing ஒரு special song. I'll call upon Bercy to sing this. After this, I would like Irene to read from Matthew chapter 27, 11 to 26. If you after this song, அதுக்கப்புறமா வந்து I would like Sharon to read Matthew 27, 27 to 31. So அதனால அந்த போர்ஷன்ஸ் எடுத்து வச்சுங்க. So Irene, if you are able to read Matthew 27, 11 to 26. Sharon, could you please read Matthew 27, 27 to 31. சரிங்களா? So as we are seated, we will listen to this wonderful song. சிலுவையினால் இயேசுவின் இருளை வீசினார்.
கையால் பாவங்கள் செய்திட்டார் தம் கையின் காயங்கள் பார்க்கின்றாரே என் கையால் பாவங்கள் செய்திட்டார் தம் கையின் காயங்கள் பார்க்கின்றாரே தீய வழியில் வாழ்வில் சென்றார்
So let's have the Bible reading. Matthew chapter 27, 11 to 26. Now Jesus stood before the governor, and the governor asked him, "Are you the king of Jews?" Jesus said, "You have said so." But when he was accused by the chief priestess and elders, he gave no answer. Then Pilate said to him, "Do you not hear how many things they testify against you?" But he gave no answer, not even to a single charge, so that the governor was greatly amazed. Now at the feast, the governor was accustomed to release from the crowd any one prisoner whom they wanted, and they had then a notorious prisoner called Barnabas. So when they had gathered, Pilate said to them, "Whom do you want me to release for you, Barnabas or Jesus, who is called Christ?" For he knew that it was out of envy that they had delivered him up. Besides, while he was sitting on the judgment seat, his wife sent word to him, "Have nothing to do with that righteous man, for I have suffered much because of him today, in a dream." Now the chief priestess and elders persuaded the crowd to ask for Barnabas and destroy Jesus. The governor again said to them, "Which of the two do you want me to release for you?" And they said, "Barnabas." Pilate said to them, "Then what shall I do with Jesus, who is called Christ?" They all said, "Let him be crucified." And he said, "Why? What evil has he done?" But they shouted all the more, "Let him be crucified." So when Pilate saw that he gained nothing, but rather that a riot was beginning, he took water and washed his hands before the crowd, saying, "I am innocent of this man's blood. See to it yourselves." All the people answered, "His blood be upon us and our children." Then he released them for Barnabas, and have scourged Jesus, delivering him to be crucified. Amen. Matthew chapter 27, verse from 27 to 31. Then the soldiers of the governor took Jesus into the common hall and gathered unto him the whole band of soldiers. And they striped him and put on him a scarlet robe. And when they had plaited a crown of thorns, they put it upon his head and a reed in his right hand. And they bowed the knee before him and mocked him, saying, "Hail, King of the Jews!" And they spit upon him and took the reed and smote him on the head. And after that they had mocked him, they took the robe off from him and put his own raiment on him and led him away to crucify him. Amen. Now let's all rise and sing another song as a congregation song. This is a song which is well known and sung during Good Friday time. Above all powers in the Padalai Avaram. Let's do the song. And after this song is sung, I request Bercy to read from Matthew chapter 27, 32 to 44. All powers, above all kings, above all nature and all created things, above all wisdom and all the ways of man. You were here before the world began. Above all kingdoms, above all thrones, above all wonders the world has ever known, above all
rejected and alone, like a rose, trample on the ground. You took the fall and thought of me above all. Above all powers, above all things, above all nature and all created things, above all wisdom and all the ways of man. You were here before the world began. Above all kingdoms, above all thrones, above all wonders the world has ever known, above all wealth and treasures of the earth, there's the way to measure what you are. Crucified, laid behind the stone, you lived to die, rejected and alone, like a rose, trampled on the ground. You took the fall and thought of me above all. Crucified, laid behind the stone, you lived to die, rejected and alone, like a rose, trampled on the ground. You took the fall and thought of me above all. Crucified, laid behind the stone, you lived to die, rejected and alone, like a rose, trampled on the ground. You took the fall and thought of me above all, like a rose, trampled on the ground. You took the fall and thought of me above all. அன்பின் பரலோக பிதாவே, எங்களுக்காக ஆண்டவரை பாடுகளை ஏற்பட்டு ஆண்டவரை நீர் நொறுக்கப்படும் பொழுது, அடிக்கப்படும் பொழுது ஆண்டவரே எங்களை நீ நினைவு கூர்ந்தீரே. அப்பா, உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இந்த அருமையான ஆண்டவரே மாலை வேளையிலப்பா கர்த்தாதி கர்த்தரே, சிலுவையின் மீது உங்களுடைய பாடுகளை ஆண்டவரை நினைத்து பார்க்கும் பொழுது ஆண்டவரே எங்களுடைய ஆண்டவரை உள்ளமெல்லாம் ஆண்டவரே கர்த்தாதி கர்த்தரே வசனமடைகிறதுப்பா. ஆனால் ஆண்டவர் இதெல்லாம் ஆண்டவர் எங்களுக்காக நீர் செய்திருக்கிறீர். கர்த்தாதி கர்த்தரே, எங்களுடைய பாவங்களுக்காக நீ செய்திருக்கிறீர். எங்களுடைய பாவங்களின் மீது, எங்கள் மீது ஆண்டவரை, மனுக்குலத்தின் மீது ஆண்டவர் உடைய ரத்தம் ஆண்டவரை தெளிக்கப்படணும். The sacrificial lamb, O Lord, had to be slaughtered. And that is why, O Lord, you went through all of this to Jesus, just to set us free, just to give us hope, O Lord. உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அருமையான வரிகள் அப்பா. Like a rose, you were trampled on the ground, O Jesus. Heavenly Father, O Lord, கர்த்தாதி கர்த்தர் எங்களுக்காக இந்த பாடுகள் எல்லாம் ஏற்றுக்கொண்டீரே. உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மீட்பர் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென். உட்கார். வாசிக்கும்படியாக கொடுக்கப்பட்ட வேத பகுதி மத்தேயு 27:32-44. போகையில் சிரேனே ஊரானாகிய சீமோன் எனப்பட்ட ஒரு மனுஷனை அவர்கள் கண்டு அவருடைய சிலுவையை சுமக்கும்படி அவனை பலவந்தம் பண்ணினார்கள். கபாலஸ்தலம் என்று அர்த்தம் கொள்ளும் கொல்கத்தா என்னும் இடத்துக்கு அவர்கள் வந்தபோது கசப்பு கலந்த காடியை அவருக்கு குடிக்க கொடுத்தார்கள். அவர் அதை ருசி பார்த்து குடிக்க மனதில்லாதிருந்தார். அவர் சிலுவையில் அறைந்த பின்பு அவர்கள் சீட்டு போட்டு அவருடைய வஸ்திரங்களை பங்கிட்டு கொண்டார்கள்.
என் வஸ்திரங்களை தங்களுக்குள்ளே பங்கிட்டு என் உடையின் பேரில் சீட்டு போட்டார்கள் என்று தீர்க்கதரிசியால் உரைக்கப்பட்டது நிறைவேறும்படி இப்படி நடந்தது. அவர்கள் அங்கே உட்கார்ந்து அவரை காவல் காத்து கொண்டிருந்தார்கள். அன்றியும் அவர் அடைந்த ஆக்கினையின் முகாந்திரத்தை காண்பிக்கும் பொருட்டு இவன் யூதருடைய ராஜாவாகிய இயேசு என்று எழுதி அவர் சிரசுக்கு மேலாக வைத்தார்கள். அப்பொழுது அவருடைய வலது பக்கத்தில் ஒருவனும் அவருடைய இடது பக்கத்தில் ஒருவனுமாக 2 கள்ளர் அவரோடே கூட சிலுவைகளில் அறையப்பட்டார்கள். அந்த வழியாய் நடந்து போகிறவர்கள் தங்கள் தலைகளை துலுக்கி, தேவாலயத்தை இடித்து 3 நாளைக்குள்ளே கட்டுகிறவனே, உன்னை நீயே ரட்சித்துக்கொள், நீ தேவனுடைய குமாரனானால் சிலுவையிலிருந்து இறங்கி வா என்று அவரை தூஷித்தார்கள். அப்படியே பிரதான ஆசாரியரும் வேதபாரகரும் மூப்பரும் பரியாசம் பண்ணி மற்றவர்களை ரட்சித்தான், தன்னைத்தான் ரட்சித்துக் கொள்ள திராணி இல்லை. இவன் இஸ்ரவேலின் ராஜாவானால் இப்பொழுது சிலுவையிலிருந்து இறங்கி வரட்டும், அப்பொழுது இவனை விசுவாசிப்போம். தன்னை தேவனுடைய குமாரன் என்று சொல்லி தேவன் மேல் நம்பிக்கையாய் இருந்தானே, அவர் இவன் மேல் பிரியமாயிருந்தால் இப்பொழுது இவனை ரட்சிக்கட்டும் என்றார்கள். அவரோடே கூட சிலுவைகளில் அறையப்பட்ட கள்ளரும் அந்தபடியே அவரை நிந்தித்தார்கள். தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. உட்கார்ந்த வண்ணமாகவே இன்னொரு ஸ்பெஷல் சாங் வந்து நம்ம கேட்போம். ஸோ ஐ ரிக்வெஸ்ட் அகஸ்டின் ஜெபக்குமார் கம் அண்ட் சிங் திஸ் சாங், சிலுவை சுமந்து வருவோம் என்கிற பாடலை வந்து கேட்போம். சிலுவை சுமந்த உருவம், சிந்தின ரத்தம் புரண்டோடியே நதி போலவே பாய்கின்றதே. இயேசுவண்டை வா, நம்பி இயேசுவண்டை வா, நம்பி இயேசுவண்டை வா, நம்பி இயேசுவண்டை வா. பொல்லா உலக சிற்றின்பங்கள் எல்லாம் அழியும் மாயை. பொல்லா உலக சிற்றின்பங்கள் எல்லாம் அழியும் மாயை. காணா நிலையான சந்தோஷ பூவே கர்த்தாவிடம் அண்டை வா. காணா நிலையான சந்தோஷ பூவே கர்த்தாவிடம் அண்டை வா. சிலுவை சுமந்த உருவம், சிந்தின ரத்தம் புரண்டோடி நதி போலவே பாய்கின்றதே. நம்பி இயேசுவண்டை வா, நம்பி இயேசுவண்டை வா, நம்பி இயேசுவண்டை வா, நம்பி இயேசுவண்டை வா. ஆத்தும மீட்பை பெற்றிடாமல் ஆத்ம நஷ்டம் அடைந்தார். ஆத்தும மீட்பை பெற்றிடாமல் ஆத்ம நஷ்டம் அடைந்தார். லோகம் முழுவதும் ஆதாயமாக்கி லாபம் ஒன்றுமில்லையே. லோகம் முழுவதும் ஆதாயமாக்கி லாபம் ஒன்றுமில்லையே. சிலுவை சுமந்த உருவம், சிந்தின ரத்தம் புரண்டோடியே நதி போலவே பாய்கின்றதே. நம்பி இயேசுவண்டை வா, நம்பி இயேசுவண்டை வா, நம்பி இயேசுவண்டை வா, நம்பி இயேசுவண்டை வா. நித்திய ஜீவன் வாஞ்சிப்பாயோ, நித்திய
நித்த ஜீவியம் தேவை அதை அடைவார். சிலுவை சுமந்த உருவம் சிந்தின ரத்தம் புரண்டோடியே நதி போலவே பாய்கின்றதே. நம்பி இயேசுவண்டை வா, 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 நம்பி இயேசுவண்டை வா. Thank you, Augustine. So we'll have the last Bible reading and Sam will do that. மத்தேயு 27 அதிகாரம் 45 54. ஆமென். மத்தேயு 27:45 முதல் 54 முடிய. 6 மணி நேரம் முதல் 9 மணி நேரம் வரைக்கும் பூமி எங்கும் அந்தகாரம் உண்டாயிற்று. 9 மணி நேரத்தில் இயேசு ஏலி ஏலி லாமா சபக்தானி என்று மிகுந்த சத்தமிட்டு கூப்பிட்டார். அதற்கு என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் என்று அர்த்தமாம். அங்கே நின்றவர்கள் சிலர் அதை கேட்டபொழுது இவன் எலியாவை கூப்பிடுகிறான் என்றார்கள். உடனே அவர்கள் ஒருவன் ஓடி கடற்காலனை எடுத்து காடியில் தோய்த்து அதை ஒரு கோலில் மாட்டி அவருக்கு குடிக்க கொடுத்தான். மற்றவர்களோ பொறு, எலியா இவனை ரட்சிக்க வருவானோ பார்ப்போம் என்றார்கள். இயேசு மறுபடியும் மகா சத்தமாய் கூப்பிட்டு ஆவியை விட்டார். அப்பொழுது தேவாலயத்தின் திரைச்சீலை மேல் தொடங்கி கீழ் வரைக்கும் 2ஆக கிழிந்தது. பூமியும் அதிர்ந்தது, கண்மலைகளும் பிளந்தது, கல்லறைகளும் திறந்தது. நித்திரையடைந்திருந்த அநேக பரிசுத்தவான்களுடைய சரீரங்களும் எழுந்திருந்தது. அவர் உயிர்த்தெழுந்த பின்பு இவர்கள் கல்லறைகளை விட்டு புறப்பட்டு பரிசுத்த நகரத்தில் பிரவேசித்து அநேகருக்கு காணப்பட்டார்கள். 100க்கு அதிபதியும் அவனோடு கூட இயேசுவை காவல் காத்திருந்தவர்களும் பூமியில அதிர்ச்சியையும் சம்பவித்த காரியங்களையும் கண்டு மிகவும் பயந்து மெய்யாகவே இவர் தேவனுடைய குமாரன் என்றார்கள். மெய்யாகவே இவர் தேவனுடைய குமாரன் என்றார்கள். ஆமென். So for us at NSTF, we have been meditating on Matthew chapter 10. ஸோ அதனால் அந்த மத்தேயு எழுதின சுவிசேஷம் 10ஆம் அதிகாரத்தை நம்ம வந்து எடுத்துப்போம். அதிலிருந்து கண்டிப்பாக ஒரு கனெக்ஷன் இருக்குது இல்லை, ஆண்டவர் எப்படியாவது ஒரு கனெக்ஷன் வந்து உருவாக்குவார். அதனால் மத்தேயு எழுதின சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம். I want us to read from verse 32. 32 நம்ம வந்து வாசிக்கலாமா? யார் வாசிக்கிறீங்க? சத்தமா வாசிங்க. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 32 வாசிங்க. Whoever acknowledges me before others, I will also acknowledge before my Father in heaven. But whoever disowns me before others, I will disown before my Father in heaven. Do not suppose that I have come to bring peace to the earth. I did not come to bring peace, but a sword. For I have come to turn a man against his father, a daughter against her mother, a daughter-in-law against her mother-in-law. A man's enemies will be the members of his own household. Anyone who loves their father or mother more than me is not worthy of me. Anyone who loves their son or daughter more than me is not worthy of me. Whoever does not take up their cross and follow me is not worthy of me. Whoever finds their life will lose it, and whoever loses their life for my sake will find it. Yeah. He who receives you, anyone who welcomes you welcomes me, and anyone who welcomes me welcomes the one who sent me. Whoever welcomes a prophet as a prophet will receive a prophet's reward, and whoever welcomes a righteous person as a righteous person will receive a righteous person's reward. And if anyone gives even a cup of cold water to one of these little ones who is my disciple, truly I tell you, that person will certainly not lose their reward. Amen. ஒரு சின்ன ஜெபம் பண்ணிட்டு இதை வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். ஒருவரும் சேரக்கூடாத ஒளியில் வாசம் செய்கிற என்னுடைய அன்பு தகப்பனே, இந்த அருமையான வார்த்தைகளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த குட் ஃப்ரைடேல அப்பா
Heavenly Father, O Lord, help us to meditate, O Lord, on these words of Jesus. Heavenly Father, O Lord, may the Spirit of God, O Lord, be present here, O Lord, in our midst, O Lord. எங்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவரே நீங்கள் தொடும்படியாக, எங்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவரே நீங்கள் பரவசப்படுத்தும்படியாக, ஒவ்வொருவருக்குள்ளாக ஆண்டவர் நம்பிக்கை ஊட்டும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தாதி கர்த்தரே, கிறிஸ்தவ வாழ்க்கை என்கிறது ஆண்டவரே ஒரு அற்புதமான வாழ்க்கை என்ற ஆண்டவரே இன்றும் ஆண்டவரே நாங்கள் உணர்ந்து காணப்பட நீர் எங்களுக்கு கிருபை பாராட்டுங்க. எங்களோடு பேசும்படியாக ஜெபிக்கிறோம். உம்முடைய ஆளுகைக்குள்ளாக, ஆவியானுடைய ஆளுகைக்குள்ளாக எங்களை நாங்கள் தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம். துதி கனமையும் உமக்கு செலுத்துகிறோம். மீட்பர் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. Amen. So on this Good Friday service, this is the thing that I have got for you, and this is the thing that we will start with. என்ன அப்படின்னா, deep in the heart of Good Friday there is radical servanthood. இல்ல, ஆண்டவர் வந்து சும்மா மரிச்சார் நமக்காக. அவருடைய வழிகளும் அவர் கடந்து போன பாதைகளும் it was very very radical. உலகத்தை தலைகீழாக மாற்றின ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. அதற்கு முன்பதாக யாரும் செய்யாத காரியங்களை ஆண்டவர் செய்தார். ஆமென். அவர் மரித்தார். மரணத்திலிருந்து மறுபடியும் உயிரோடு ஆண்டவர் மறுபடியும் எழுந்தார். ஆமென். அந்த காரியங்கள் எல்லாவற்றையும் தியானிக்க கர்த்தாதி கர்த்தர் நமக்கு இன்று கிருபை பாராட்டுவாராக. So in this particular message I'll be going back and forth. சரிங்களா? அதாவது சிலுவையில் ஆண்டவர் பாடுபடுகிற காரியங்கள் மறுபடியும் மத்தேயு எழுதின சுவிசேஷம் 10ஆம் அதிகாரத்துக்கு திருப்பி அப்படி I'll be going back and forth so that it will make sense. I hope it will make sense, and I ask the Spirit of God to make sense while we are listening to this. சரிங்களா? So Monday Thursdayல என்ன நடக்குது அப்படின்னு நம்ம பார்க்கும்போது, on the Thursday, அதாவது நேற்றைய தினம் என்ன நடந்தது அந்த வாரத்தில், ஆண்டவர் today he was crucified, but yesterday what happened? என்ன நடக்குது அப்படின்னு சொன்னா, I told you it was radical servanthood. Radical servanthood அப்படின்னா இதுக்கு முன்னாடி யாரும் அப்படி நினைச்சு கூட பார்த்துருக்க மாட்டாங்க. அவர் ஃப்ரெஷ்ஷா யோசிக்கிறார். So what is he doing here? He is washing the disciples' feet, and this incident is found only in John chapter 13. மத்தேயுல இல்ல, ஜான் சாப்டர்ல 13ஆம் அதிகாரத்துல இருக்குது. அவர் மட்டும் அதை ஞாபகம் வச்சிருக்கிறார் இல்ல, because John's gospel is the last gospel that was written. இல்ல, அதுக்கு முன்னாடி எழுதிட்டாங்க. அப்புறம் எங்கெங்கெல்லாம் விட்டு போயிருக்கிறதோ, எந்தெந்த இம்பார்ட்டன்ட் ஈவெண்ட்ஸ் எல்லாம் விட்டு போயிருக்கிறத ஜான் கேப்சர் பண்ணி அவர் எழுதுறாரு. So here Jesus Christ, he is sitting in a meal, ஒரு last supper, that is his last meal. அந்த மீல் சாப்பிட்டுட்டு இருக்கும்போது திடீர்னு அந்த ரைட் ஃப்ரம் மிடில் ஆஃப் த மீல், அந்த வசனத்தை பார்த்தீங்கன்னா சொல்லுகிறது that from the meal he got up. அதாவது he was still eating, ஆனால் இது ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு இறங்குறார். வெளியே இருக்கிற he takes his outer garment, then he wraps a towel around his waist and he goes around washing his disciples' feet. So இதுதான் நடக்குது. Jesus got up from the meal, took his outer clothing, wrapped a towel around his waist, then இந்த இடத்துல 12 சீடர்களும் இருந்தாங்க. யூதாசுடைய காலும் ஆண்டவர் கழுவிப்பாரா இல்லை? சில நேரங்கள் சொல்கிறாங்க இல்லை, அவர் போயிட்டு இருப்பாரு, அதுக்குள்ளே ஏமாத்திட்டு அவர் போயிட்டாரு இல்லை, அவர் காட்டி கொடுக்க போயிட்டார் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அவரும் அங்கே இருந்தாருங்க. யார் என்னை காட்டி கொடுக்க போகிறாரோ அவர் அங்கே இருக்கிறார். அவருடைய காலம் கழுவுறார் ஆண்டவர் இல்லை, உன்னதர் இல்லை. Even he knew that he is going to betray him. He knew that he is going to backstab him. But still the Lord decided to wash his feet. இல்ல, நம்முடைய வாழ்க்கையில் நம்ம முதுகு குத்துற ஆளுங்கள்லாம் இருக்கிறாங்கல்ல இல்லை, நமக்கு எதிராக பேசுகிற அநேக காரியங்களும் இருக்கிறது இல்லையா? அந்த நேரத்திலலாம் நம்ம இதை நினைச்சு பார்ப்போம். சிலுவையின் பாடுகள். When he was a forgiving God. He was a God who would reconcile every relationship. ஆண்டவரே, எனக்கு எதிராக வந்தவர்கள் ஆண்டவரை கர்த்தாதி கர்த்தரை நான் மன்னிக்க நீர் எனக்கு கிருபை பாராட்டு. ஸோ இங்கே பேதுரு கேட்குறாரு, ஐயோ ஆண்டவரே, ஏன் கால ஆண்டவர் நீங்கள் கழுவிடாது, நீங்கள் ஆண்டவர், ஐ ஷுட் பி வாஷிங் யுவர் ஃபீட். அப்போ ஆண்டவர் சொல்கிறாரு, இஃப் ஐ டோன்ட் வாஷ் யுவர் ஃபீட்
நோ லார்ட், இஃப் ஐ டோன்ட் வாஷ் யுவர் ஃபீட் யூ ஹாவ் நோ பார்ட் இன் மீ. பாருங்க, இதான் ரேடிக்கல். இது இல்லை, நம்ம ஊரில் வந்து தலைவர்களெல்லாம் அப்படி மேலே ஏற்றி வச்சுருக்கிறோம் இல்லை. அவங்களுக்கு வந்து எல்லாம் பைய தூக்கின்னு போகிறது என்ன, அவங்களுக்கு வந்து காரு ஓப்பன் பண்ணி கொடுக்குறது என்ன இல்லை, அதெல்லாம் நம்ம வந்து பண்ணி வைக்கிறோம் இல்லை. இட் இஸ் பிகாஸ் வி ரெஸ்பெக்ட் தெம். ஆனால் இங்கே வந்து த லார்ட் செட் நோ 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 நோ, நான் உன் காலை கழுவுலன்னு வச்சுக்க, உனக்கு எனக்கு சம்மந்தமே கிடையாது. யூ ஹாவ் நோ பார்ட் இன் மீ இல்லை. ஹி இஸ் டெல்லிங் சம்திங் வெரி பிக் அண்ட் பீட்டர் டிட் நாட் அண்டர்ஸ்டாண்ட். அப்போ வந்து பேதுரு சொல்கிறாரு, இல்லை ஆண்டவரே என்னுடைய உடம்பெல்லாம் நீங்கள் கழுவுங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ ஆண்டவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, நோ நோ, யூ ஆர் க்ளீன், பட் நாட் எவ்ரி ஒன் ஹியர் இஸ் க்ளீன். Those who are clean, they know they don't need a wash. But here, not everyone is clean. What does he say? It is not about the physical cleanliness he is talking about. It is about the internal thing. Amen. அங்கே வந்து ஆண்டவர் ஸ்டார்ட் பண்ணிட்டார். He is beginning to look into the hearts of people. Say, you are unclean and you need me to wash you. நான் உன்னுடைய இருதயத்தை நான் கழுவேன், உன்னை சுத்திகரிப்பேன் அப்படின்னு ஆண்டவர் சொல்றாங்க பாருங்க. ஆமென். இதுதான் நடக்குது ஆன் மாண்டே தர்ஸ்டே. நேற்று தினம் இதுதான் நடக்குது. அதுக்கு பிறகு வந்து அவர் வந்து நிறைய உட்காந்து பேசுறார். இதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படின்னா, he washes the feet. Then after washing, Jesus put on his clothes and returned to his place. அதுக்கப்புறமா வந்து he says, he asks them, do you know what I have done for you? உங்களுக்காக நான் என்ன செஞ்சிருக்கிறேன் தெரியுமா அப்படின்னு ஆண்டவர் கேட்குறார். கேட்கும்போது அதுக்கப்புறமா சொல்றாரு, யூ கேம் டு மீ டீச்சர் அண்ட் லார்ட் அண்ட் தட் இஸ் வாட் ஐ ஆம். நவ் யூ ஷுட் டூ ஆஸ் ஐ டிட், யூ வாஷ் ஒன் another's feet. இல்லை, டியூரிங் மாண்டே தர்ஸ்டே, திஸ் இஸ் அ கிறிஸ்டியன் ட்ரெடிஷன், எஸ்பெஷலி இந்த கேத்தலிக் சர்ச்சஸ் வந்து அவங்க வந்து அந்த ப்ரீஸ்ட் வந்து he will go around washing the elders' feet. இல்லை, அது வந்து somehow it has missed in the other denominations. அது ஏன் மிஸ் ஆச்சுன்னு எனக்கும் தெரியல இன்னும். But it is a wonderful gesture of humility, of bowing down, of a officer of a higher authority, humbling and washing people's feet. Jesus set an example for us. அதில் வந்து ஆண்டவர் வந்து பண்ணுகிற ஒரு காரியம் என்ன அப்படின்னா, நீங்களும் இப்படி தான் நீங்கள் செய்யுங்க அப்படின்றாரு. அதாவது நம்ம காலை கழுவுனாலும் பரவாயில்ல, why don't we serve one another? Why don't we take care of others? இல்லையா? That is what the Lord Jesus Christ is meaning here. Jesus said, no servant is greater than the master. The last time இந்த வசனத்தை நம்ம வந்து பார்த்தோம் இல்லை? No servant is greater than his master. Now that you know these things, you will be blessed if you do them. இந்த காரியங்கள் எல்லாம் நீங்க தெரிஞ்சிருக்கீங்க, இதுக்கு முன்னாடி உங்களுக்கு தெரியாது இல்லை? It is a radical servanthood. He is introducing something new. இதெல்லாம் இனிமே நீங்க வந்து செய்யுங்க அப்படின்னு சொல்றாங்க. So how are you going to serve in the coming days? இல்லை? So that's another question. இருக்கிற மாதிரியே இருக்கலாமா? அடுத்த மாண்டே தர்ஸ்டே வரும், திருப்பி இதை தியானிக்கலாமா? இல்லை, அதுக்கு நடுவில் வந்து இல்லை, can we do something? How can we serve others? நாளைக்கு வந்து நம்ம வந்து ரெஸ்ட் ஹோம் போகிறோம். இட் இஸ் கோயிங் டு பி a நியூ திங் ஃபார் அஸ். இது வரைக்கும் நம்ம அப்படி பண்ணது கிடையாது. திஸ் இஸ் சம்திங் நியூ இல்லையா? அங்கிருந்து என்ன பண்ண போகிறோம் தெரியாது, பட் மே சம்திங் வண்டர்ஃபுல் ஹேப்பன். ஐ வாண்ட் ஒன்ஸ் அகேன் தேங்க் ஐரீன் ஃபார் ஆர்கனைசிங் திஸ். இல்லை, தேங்க்யூ ஐரீன். ஸோ மாண்டே தர்ஸ்டே வந்து இதில் இன்னொரு ஈவெண்ட் கூட நடக்குது. என்ன அப்படின்னா, மத்தேயு எழுதின சுவிசேஷம் 10:32-33 நம்ம வந்து வாசிக்கும்போது, whoever acknowledges me before men, I will also acknowledge before my Father in heaven. He says, whoever acknowledges me. இப்போ மறுபடியும் மத்தேயு 10க்கு வந்துட்டுமா? இதில் வந்து யாரெல்லாம் என்னை வந்து உண்மையிலே வந்து கனப்படுத்துகிறாங்களோ இல்லை, நானும் அவர்களை கனப்படுத்தேன். I will also acknowledge them. This is a relationship between Jesus Christ and us. இல்லை, நம்ம அவரை பற்றி நம்ம வந்து உண்மையிலே ஆண்டவரை கர்த்தாதி கர்த்தரை நீர் தான் உன்னதரப்பா, அவரை பற்றி ஆண்டவரை பிறரிடத்தில் ஆண்டவரை சொல்லணும் ஆண்டவரை. அப்போ ஆண்டவர் நம்மளை பற்றி வந்து அதை கவனிப்பார் இல்லையா? ஸோ whoever disowns me before men, I will disown them before my Father in heaven. So this is something that we have to think about. இல்லை, இதுவும் அந்த நேரத்தில் நடக்குது பாருங்க, சரிங்களா? John chapter 13 verse 19. Whoever accepts anyone I send will accept me, and whoever accepts me accepts the one who sent me.
இது மத்திய 10 இப்போ வாஸ்தவ ஒரு 40வது வசனத்தில் கூட இருக்குது. ஸோ ஜான் சாப்டர் 13 verse 21ல ஜீசஸ் வாஸ் ட்ரபிள்ட் இன் his spirit. One of you is going to betray me. இல்லை யார் அப்படின்னா கூடவே உட்காந்து சாப்பிட்றவங்க தான். அவர் சாப்பிட்டுட்டு இருக்கிறாரு and he is going to betray. அதுக்கப்புறம் ஆண்டவர் சொல்றாரு, I will dip this bread. யாருன்னு கேட்குறாங்க. யாரு நாங்களா இல்லை இல்லை அது நீ தான் வந்து என்னை காட்டி கொடுக்குற அப்படின்னா, இல்லையே யார் அப்படி நான் வந்து இந்த பிரெட்டை டிப் பண்ணி நான் யாரு கொடுக்கணும் அவர் தான் இல்லை எடுத்து வந்து யூதாஸ் கொடுக்குறாரு. யூதாஸ் என்ன பண்ணுறாரு, அங்கிருந்து அவமானப்பட்டு இல்லை எல்லோருக்கும் முன்பதாக வந்து he was shown that he is the one, he is the betrayer. So he leaves that place quietly. அப்போ கூட ஆண்டவர் சொல்றாரு, நீ என்ன செய்யணுமோ நீ செஞ்சிரு. என்னுடைய நண்பனே, my friend, my dear friend, whatever you want to do, you do it. இது ராடிக்கல் சர்வன்ட்ஹுட் தானே. நம்ம என்ன பண்ணியிருப்போம், ஏய் யாரா இல்லை கழுத்த காலை பிடிச்சி இழுத்து வந்து 4 பேர் ஏறி மிதிச்சு இல்லை. See, remember the cross. Remember the cross. Hallelujah. கர்த்தாதி கர்த்தர் நம்மை நடத்துவாராக. Amen. So Monday, Thursdayல வந்து to Good Friday வந்து there is another thing that happens. See, all these things are happening to Jesus. When Jesus Christ began his journey வந்து to the cross, first thing is washing his disciples. And the washingலயே வந்து he is pointing out to those who are going to betray him. அங்கேயும் வந்து இன்னொருத்தர் கூட உட்காந்துருக்கிறாரு. அவர் முக்கியமான ஆள். அவர் தான் முதல்ல வந்து என் உடம்பெல்லாம் கழுவு அப்படின்னு சொல்றாரு. அவர் வந்து இன்னொரு ஆள். அப்படிப்பட்ட ஜனங்களும் இருக்கிறாங்க இல்லையா. ஸோ says, whoever acknowledges me before men, I will also acknowledge before my Father in heaven. I found that verse very important. இல்லை இப்போ they were together, எல்லாம் கூட தான் இருந்தாங்க, ஆண்டவரோடு கூட தான் இருந்தாங்க. But at some point in time, they feared the authorities and they began to say, எனக்கு அவருக்கு கனெக்ஷன் இல்லைன்ட்டாங்க. இல்லை when push comes to shove, we sometimes we reject our friends, long time friends. வேண்டாம் தெரியாது அப்படின்னு சொல்லி ஒதுக்கிடுறோம் இல்லையா. ஸோ அப்படிப்பட்ட ஒரு காரியம் கூட ஆண்டவருக்கு நடந்தது இல்லையா. ஸோ John 13:33, I will be with you only a little longer. ஆண்டவர் சொல்றாரு, love one another. ஒருத்தர் நீங்க நேசிங்கப்பா, இல்லை விட்டு கொடுக்காதீங்க, ஒரு மனதோடு இருங்க, ஒற்றுமையாக இருங்க, இல்லை சண்டை போடாதீங்க. இதெல்லாம் ஆண்டவர் சொல்றாரு. இப்போ ஆண்டவர் சொல்றாரு, நான் உங்க கூட கொஞ்ச நேரம் தான் இருப்பேன், நான் கொஞ்ச நாட்கள் இல்லை, கொஞ்ச நேரம் தான் இருப்பேன், இல்லை I'll be here only with you a little longer. And Peter says, ஆண்டவரே நீங்க எங்க போறீங்க அப்படின்னா, நானும் உங்க கூட வரேன். இல்லை நம்ம கொஞ்சம் பேர் அதிக பிரசங்கத்தை நம்ம பண்ணுவோம் இல்லையா. நானும் வந்து வருவேன், இல்லை என் தலைவன்கிட்ட வந்து நான் ஐயோ அவரை விட்டு கொடுக்க மாட்டேன், தீ குளிப்பு அப்படின்னு நல்லா வந்து பயங்கரமாக வந்து சொல்லுவோம் இல்லையா. ஸோ ஐ வில் கம் வித் யூ, ஐ லே டவுன் மை லைஃப் ஃபார் யூ. அப்போ ஆண்டவர் என்ன சொல்ல பாருங்க, இந்த இப்படிப்பட்ட ஆட்களுடைய உள்ளத்தில் வந்து என்ன இருக்குது பாருங்க, என்ன சொல்கிறார் ஆண்டவர். Jesus says, will you really lay down your life for me? You will disown me 3 times before morning. இல்லை அதுக்கு என்ன அடையாளம் அப்படின்னா, a cock will crow. Whenever you deny me, a rooster will crow. அப்படியே நடந்தது இல்லை. அங்கே பின்னாடி பார்த்தீங்கன்னா ஜீசஸ் கிரைஸ்ட் வந்து அவர் அரெஸ்ட் பண்ணி கூட்டின்னு போகிறாங்க. அப்போ இவர் வந்து டினை பண்ணாங்க. அங்கே இருக்கிறாரு பாருங்க, கீழே இருக்கிறவங்க அவங்கெல்லாம் வந்து அவங்ககிட்ட வந்து யார் இது நீ யுவர் வித் தெம் அப்படின்னு சொன்னால் அவர் இல்லைன்னு சொல்லிடுறாருல. அப்போ ஆண்டவர் அப்படி திரும்பி பார்க்குறாரு. பியூட்டிஃபுல் பெயிண்டிங் இட் இஸ். இஃப் யூ கோ லுக் அட் கூகுள், இது வந்து இந்த பெயிண்டிங் நீங்கள் பார்க்கலாம். அப்படி திரும்பி பார்க்குறாரு. இன்னொரு இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா 3வது முறை அவர் வந்து 3 times he denies Jesus Christ. கூடவே இருந்தவர். அப்போ தான் வந்து காலெல்லாம் கழுவிட்டு வந்தார் இல்லை. How bad we are. And Jesus Christ died for all of us. He loved us unconditionally. இல்லை கர்த்தர் அவ்வளவு நேசிக்கிறார். நம்முடைய அன்றாட வாழ்க்கையில் கூட நம்ம வந்து இல்லை அவ்வளவெல்லாம் ஆண்டவர் செய்தார் இல்லை, அது வந்து அப்பப்போ நம்ம மறந்துடுறோம் இல்லை. Sometimes we also betray. Sometimes we also deny Jesus Christ. Somewhere inside us. வெளியே வந்தால் நம்ம நல்லா அப்படியே கையெல்லாம் தூக்கி கையெல்லாம் இதெல்லாம் பைபிளெல்லாம் வச்சு ஆண்டவரே அல்லேலூயா ஸ்தோத்திரம் அப்படின்னால உள்ளுக்குள்ள ஆண்டவருக்கு முன்பதாக நம்ம வந்து உள்ளான நிலைமை எப்படி இருக்கு அப்படின்னு பார்ப்போம் இல்லை. காலம் கட்ட வந்தது,
3 முறை இல்லை he denied Jesus Christ. மனம் கசந்து அழுறாரு, ஐயோ ஆண்டவரே. அண்ட் இதுவரைக்கும் இருந்த பேதுரு வந்து அதுதான் டேர்னிங் பாயிண்ட் பேதுருக்கு. அதுக்கப்புறமா அவருடைய வாழ்க்கையை மாறிவிடுகிறது இல்லை. சம்டைம்ஸ் we have to go through deep anguish இல்லை, that painful thing, ஐயோ நானா இப்படி செஞ்சுட்டேன் அப்படின்ற ஒரு ஏதாவது ஒரு தலைமையில் ஒரு பட்டுன்னு அப்படி அடித்த மாதிரி, ஆண்டவரே இனி நான் அப்படி செய்ய மாட்டேன், இனி நான் துரோகம் பண்ண மாட்டேன், இனி எப்படிப்பட்ட நண்பர்களாக எனக்கு எதிராக வந்து நின்றாலுமே அவர்களை நான் நேசிக்க கர்த்தாதி கர்த்தரே நீர் எனக்கு கிருபை பாராட்டு. ஆமென். Friendships are so important in life. Young people out there, I want you to have long time friendships. Never ever despise them. Whatever it is, there could be differences. எப்பவுமே வந்து ஃப்ரெண்ட்ஷிப் உள்ள வரும், குடும்பத்திற்குள்ள வரும், திருமணத்திற்குள்ள வரும், சகோதரர்களுக்குள்ள வரும், எல்லாமே வரும். ஆனால் அது வந்து பொறுத்து நம்ம வந்து நிதானமாக கடந்து போக கர்த்தாதி கர்த்தர் நமக்கு கிருபை பாராட்டுவாராங்க. ஆமென். ஹல்லேலூயா. பொறுமையாக இருந்து நம்ம வந்து கடந்து போக கிருபை பாராட்டுவாங்க. பிகாஸ் now you do not know, now we react. இப்போ வந்து ரியாக்ட் பண்ணுறாங்க பாருங்க. ஜூடாஸ் he reacted, Peter he reacted, but eventually they were so sorry about it. ஆனால் இப்போ திரும்பி பார்க்க முடியாதே, ஆண்டவர் போயிட்டாரே, அவர்கிட்ட சாரி கேட்கறதுக்கு வந்து டைமே இல்லை, கான். ஆனால் கடைசியில் வந்து ஆண்டவர் வந்து ரீஇன்ஸ்டேட் பண்ணுறாரு, அது வேற விஷயம் இல்லை. பட் அட் திஸ் மோமெண்ட் இன் டைம் he had no chance to go and ask for forgiveness. என்னை மன்னிச்சிருங்க ஆண்டவரே, உங்கள் கூடவே 3 வருஷம் இருந்த ஆண்டவரே, நீங்கள் செய்த காரியங்களெல்லாம் நான் பார்த்த ஆண்டவரே இல்லை, அற்புதமான காரியங்களை செய்த ஆண்டவரே, கர்த்தாதி கர்த்தரே, ஆண்டவரே 5 அப்பம் 2 மீனை கொண்டு 5000 பேர் நீங்க போஷித்தீங்களாப்பா. எத்தனை பேருடைய ஆண்டவரை கண்களை ஆண்டவரை கர்த்தாதி கர்த்தரை குணப்படுத்தினீர் ஆண்டவரே. சப்பானி ஆண்டவரை கால்கள் ஆண்டவரை கர்த்தாதி கர்த்தரை புதிதான கால்கள் வரும்படியாக கிருபை பாராட்டிருக்கிறப்பா. கர்த்தாதி கர்த்தரே, எத்தனையோ பேர் மரித்திருக்கிறாங்க ஆண்டவரே, and you have raised them, O Lord, from the dead, O Lord. I have seen the miracles first hand. நான் எப்படி பண்ணனே தெரியல, பயம் இல்லை, யாரும் நம்ம அத்தாரிட்டிஸ் பிடிச்சிட்டு போயிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு he denied இல்லை. அந்த சூழ்நிலைக்கேற்ற நம்ம வந்து மாறிடுறோம் இல்லை, அப்படி மாறக்கூடாதுன்றாங்க. தட் இஸ் ராடிக்கல் சர்வன்ட்ஹுட். ஆமென். நமக்கு ஆண்டவர் வந்து ஒரு உறுதியாக ஒரு காரியத்தை கொடுத்திருந்தா கடைசி வரைக்கும் அதே ஒரு பிடிவாதத்தோடு கர்த்தாதி கர்த்தரை பிடித்துக் கொள்வோம். அதன்படி ஆண்டவர் நடக்க நீர் எங்களுக்கு கிருபை பாராட்டு. காலத்திற்கேற்ற நம்ம வந்து மாறக்கூடாது. ஆமென். We should not change with the times. People should know who you are as a person. அப்போதான் வந்து உங்களை ரெஸ்பெக்ட் பண்ணுவாங்க. கரெக்டா? அங்கங்க வந்து மாறினே இருக்கிறவங்களை வந்து அவங்கள நம்பவே மாட்டாங்க இல்லை. those who are doubting all the time இல்லை, they will be unstable. வேதவசனம் சொல்கிறது, யாக்கோபுடைய புத்தகத்தில் சொல்லப்படுகிறது இல்லை. Stay the same. Let people know who you are, that you are a loving, kind person. You are a trustworthy person and we can lean on you. இல்லை, இந்த காலத்தில் வந்து யாரை நம்புறது யாரை விடுறதுன்னு தெரியாது அப்படின்றாங்க. இல்லை, நம்பக்கூடிய ஆட்கள் இருக்கிறாங்க நிறைய பேர், நம்ம கண்டுபிடிக்கணும், அவ்வளோதான். கர்த்தர் உங்களுக்கு கிருபை பாராட்டு வராங்க. ஆமென். இப்போ பாருங்க, கூடவே இருந்த 2 பேர் வந்து அவங்கள ஆண்டவர் வந்து, ஒருத்தர் வந்து மறுதளிச்சிட்டாரு, இன்னொருத்தர் வந்து ஆண்டவர் வந்து என்ன பண்ணாரு, காட்டி கொடுத்தாரு. சரியா? ஸோ அடுத்தது வந்து அங்கிருந்து வந்து ஆண்டவர் எங்க பண்றாரு? See, next he comes to the garden of Gethsemane. The prayer of anguish ஒன்று இருக்குல்ல, he knows that he is going to die very soon. Yeah. ஸோ இந்த ஃபோட்டோ வந்து எங்கள் வீட்டில் வந்து ஒரு நாங்கள் இருந்த முதல்ல வீட்டில், நான் சின்ன வயசில் வளர்ந்த வீட்டில் வந்து எங்கள் ஹால்லே இருக்கும். எங்கள் ஹால் அப்படின்னு சொன்னால் அங்கே வந்து 2 ரூம் தான் அப்போல்லாம், சரிங்களா? சின்ன வந்து ஒரு வீடு, அதில் ஒரு 2 ரூமு, அதில் பக்கத்தில் ஒரு கிச்சன், அதில் மெயின் ஒரு பெரிய ரூமில் வந்து இந்த ஃபோட்டோ இருக்கும். எதுக்காக இது வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொன்னால், எப்போ நான் தப்பு பண்ணாலுமே எங்கள் அம்மா வந்து ஒரு விறகு கட்டை எடுத்துக்குவாங்க, இதுக்கு முன்னாடி போய் யூ நீல் டவுன் அப்படிம்பாங்க, யூ சே சாரி டு தி லார்ட். இல்லை, அதுதான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். இல்லை, இதில் வந்து கார்டன் ஆஃப் கெத்செமனே, and here he is praying a prayer of anguish. Lord, if this cup, O Lord, Heavenly Father, Lord, if it is your will, O Jesus, you take it away from me. இதுதான் அந்த cup. He says, saying, Father, if thou be willing, remove this cup from me.
nevertheless not my will but thine be done. உம்முடைய சித்தம் நிறைவேறட்டும். இல்லையா? நம்முடைய வாழ்க்கையில் நம்ம வந்து when we go through terrible times we want to do things our own way. நெருக்கங்கள் எல்லாம் வரும்பொழுது நமக்கு என்ன தோணுதோ அதுதான் நம்ம செய்வோம். அந்த நேரத்தில் வந்து நமக்கு ஆண்டவரே வந்து நமக்கு தெரியாது. அப்போ இந்த காலகட்டத்திலையும் பாருங்க, ஆண்டவர் வந்து he is about to die, he knows about it, he is going to be arrested, he is going to be basically he will be slapped. இதெல்லாம் கேட்டோம் பாருங்க, அப்படியே அடிச்சாங்க, நிறுத்தாங்க, துப்புறாங்க, எல்லாம் பண்ணாங்க. அதெல்லாம் பண்ணுறதுக்கு வந்து அவர் வந்து he knows about it. ஆனால் அந்த நேரத்தில் வந்து ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுக்குறார், பிதாவுக்கிட்ட ஒப்பு கொடுக்குறார். உம்முடைய சித்தத்தின்படி நடக்கட்டும். இல்லை, ஐ வாண்ட் திஸ் டு பி யுவர் அண்டர்லைங் என்ன அப்படின்னா ஒரு வேர்ஸ் அண்டர்லைங் லைன் இன் யுவர் லைஃப் when troubles come. இல்லை, commit everything to the Lord and he will do it in tough times. ஆண்டவரை நீங்கள் பார்த்து கொள்ளுங்கப்பா. என்னால் ஆண்டவர் இது பார்க்க முடியாது. நிறைய காரியங்கள் நம்மளுடைய உலகத்தில் வந்து நடக்கிறது இல்லையா? இப்போ கூட வந்து பார்த்தீங்கன்னா அப்படின்னா வறுமை, இப்போ கூட பார்த்தீங்கன்னா இது வந்து வார், இதெல்லாமே வந்து we have no control over it. இல்லை, திடீர்னு வந்து ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் நல்லா இருப்பாங்க, திடீர்னு பிரிஞ்சு போயிடுவாங்க. பெற்றோர்கள் பிள்ளைங்களை வந்து நல்லா இருப்பாங்க, அவங்க வந்து அவங்களுக்குள்ள வந்து ஒரு பிரச்சனை வந்துடும் இல்லையா? இப்போ வந்து மேரேஜ் ஆஃபீஸில் ரெஜிஸ்ட்ரார்கிட்ட இருக்கிறத விட டிவோர்ஸ் ஆஃபீஸில் நிறைய பேர் லைன்லாம் இருக்கிறாங்களாம், பயங்கரமாக இருக்கிறாங்களா? Why are we not able to tolerate? Why are we not patient? Why are we not able to work out things? Why can't we go it? Why can't we take it slow? Things like that. வந்து ஒரு டிவோர்ஸ் நடந்தால் என்ன நடக்குதுன்னா, அதாவது அவங்களுடைய பிள்ளைங்க வந்து பாதிக்கப்படுறாங்க பாருங்க. அதுதான் பார்க்குறதுக்கு கொடுமையாக இருக்கும் இல்லை? லெட்ஸ் ப்ரே. திருச்சபையில் வந்து நம்ம வந்து ஜெபம் பண்ணுறோம், ஆண்டவரே விரும்பினையின் தருவாயில் ஆண்டவர் இருக்கிற ஆண்டவரே, கர்த்தாதி கர்த்தரே, அந்த கணவனும் மனையும் ஆண்டவரே நீங்கள் தொடுங்க, அவர்களுடைய குணங்களை நீங்கள் மாற்றுங்க, அவருடைய மனங்களை நீங்கள் மாற்றுங்கப்பா. மறுபடியும் ஒருமன பாட்டினாவே நீங்கள் அவர்களுக்கு நீங்கள் தரும்படியாக ஜெபிக்கிறோம். அப்போ தான் சொல்லணும், இது மாதிரி நெருக்கங்கள் வரும்போது ஆண்டவரே என்னுடைய சித்தத்தின் படி அல்ல, உம்முடைய சித்தத்தின்படி நடக்கட்டும். ஆமென். It is God who instituted marriages. It is God who will bless the marriages. இல்லை, வேத புத்தகத்தில் தெளிவாக சொல்கிறது. ஆண்டவர் உருவாக்கினதை நம்ம வந்து கெடுக்கக்கூடாது. அந்த டே ஆஃப் வெட்டிங் கூட, அது இது ஏன்னு சொல்கிறேன்னு எனக்கு தெரியல, மேபி someone would like to hear this. இல்லை, on the day of wedding also, what God has put together, the priest will say this, what God has put together, let no man put them asunder. Let no man come in between. யாரும் வரக்கூடாது. அவங்க ரெண்டு பேருக்குள்ள வந்து ஒரு மனப்பாட்டினாவே அப்படியே இருக்கணும். Amen. And the Lord says, I will bless you. Go into this world. இல்லை, you flourish அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர் சொல்கிறார் இல்லையா? ஸோ என்னுடைய சித்தத்தின் படி அல்ல ஆண்டவரே, உம்முடைய சித்தத்தின் படி ஆகக்கூடாது. இங்கே வந்து see, this is in the garden of Gethsemane இதுதான் நடக்குது. The one who had gone to betray, இந்த நேரத்தை வந்து he uses this as an opportunity. Judas betrayal with the kiss, then Jesus Christ is arrested over there. On Good Friday, the world became upside down. Amen. So இதில் வந்து மத்தேயு 10ஆம் அதிகாரம் 34-36 வரைக்கும் நம்ம வந்து பார்க்கும்போது Jesus' radical approach. He says, I did not come to bring peace but a sword. இல்லை, இது பாருங்க, ஆண்டவர்கிட்ட தான் நம்ம வந்து கேட்குறோமா? He is the Prince of Peace. இல்லை, ஸோ he says, நான் வந்து சமாதானத்தை கொண்டு வரல, வந்து ஒரு போரை தான் நான் வந்து கொண்டு வருகிறேன் அப்படின்றார். And we have to understand this in the context of all that is happening here. சரியா? So verse 35 வந்து he says, a man will go against his father, daughter against her mother, daughter-in-law against her mother-in-law. இது வந்து நார்மல் தான். daughter-in-law against her mother-in-law. இல்லை, அதில் வந்து எதுவும் புதுசாக ஒன்றும் கிடையாது. ஆனால் இது வேறெல்லாம் சொல்லியிருக்கிற பாருங்க, man against his father, daughter against her mother, man's enemies will be members of his own household. இல்லை, நம்மளை அடிக்கடி சொல்லுவாங்க இல்லை, உன் வீட்டாரே உனக்கு சத்ரு அப்படின்னு சொல்லி மனைவி அடிக்கடி ஞாபகப்படுத்துவாங்க. இல்லை, எல்லாம் பிரச்சனையும் உன்னால தான்ப்பா அப்படின்வாங்க. அவங்க எல்லாமே சரியாக பண்ணுற மாதிரி, அவங்க இல்லாதனால தைரியமாக சொல்லுகிறேன், நீங்கள் போய் சொல்லிடாதீங்க. The Prince of Peace said these words. Amen. The Jewish authorities were divided. So எதுக்கு அப்படின்னா, இப்போ பாருங்க, இந்த சூழ்நிலையில் பாருங்க எல்லாருக்கும் கன்ஃபியூஸ் ஆகுது. The world becomes upside down.
நோபடி நோஸ் வாட்ஸ் கோயிங் டு என்ன நடக்குது, வாட் இஸ் டிரான்ஸ்பயர் அப்படின்னு யாருக்குமே தெரியும். ஒரு குழப்பமான ஒரு சூழ்நிலை இல்ல. authorities were divided. Pilate got confused. Herod and Pilate, who were enemies, they became friends. அவங்க ரெண்டு பேரும் வந்து தூரமா இருந்தாங்க, இப்போ வந்து ஃப்ரெண்ட்ஸ் ஆயிட்டாங்க. அதுக்கப்புறம் பராபஸ், a criminal, was released. இல்ல, பராபஸ் பத்தி அடிக்கடி நம்ம வந்து மறந்துடுறோம். கொடூரமான ஒரு ஆள் வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்றாங்க இல்ல. பைலட்டே சொல்றாரு, do you want this man to be taken instead of Jesus Christ? No, எங்களுக்கு வந்து பரபாஸ் தான் வேணும், அதான் நம்ம இல்ல. சாம்சன் இருப்பாங்க, நான் தான் அந்த பரபாஸ், we are the பரபாஸ் இல்ல. ஸோ எனக்கு வந்து ஒரு பாவியே எனக்கு வேணும், என்னை வந்து கொடூரமாக இருக்கிறவனே அவனே வேணும், எனக்கு இயேசு வேண்டாம். அப்போ சொல்கிறாங்க இல்லை, பேர்சி படித்ததில் கூட என்ன அப்படின்னா, அவருடைய ரத்தமெல்லாம் எங்கள் மேலே வரட்டும், எங்கள் பிள்ளைங்க மேலே வரட்டும், அவங்க என்ன சொன்னாங்களே தெரியல, அப்படி தான் நடக்குது. ஆனால் அது பரிசுத்தமாக நடக்குது இல்லை, சாக்ரிஃபைஷியலி அது நடக்குது இல்லை. கர்த்தர் வந்து அவ்வளவு பாடுகள் படும் பொழுது everything is in chaos. இதில் பாருங்க என்ன நடக்குது அப்படின்னா, Jesus Christ is what there, Barabbas is somewhere there. இல்லை, ஒருத்தர் எடுத்து கை நீட்டி அடிக்கிறாங்க, அவரை அடிக்கிறாங்க. அது இங்கே வந்து பராபாஸ் பாருங்க, இங்கே பின்னாடி இருக்கிறார் இல்லை. he was before Pilate washes his hands. He says, இதுக்கும் எனக்கு சம்மந்தமே கிடையாது. நான் என்னதான் வந்து அவர் நோண்டி கேட்டாலுமே வந்து எந்த விதத்திலும் அவர் வந்து தப்பே பண்ணல. எதுக்கையா நீங்கள் கொண்டு வந்தீங்க? கன்ஃபியூஸ் ஆகிடுறாரு, கை கழுவிடுறாரு, இனி நீங்கள் பார்த்துங்க அப்படி. ஆனால் இந்த ஜனங்க வந்து விட்டாங்களா? இல்லை, விடுற மாதிரியே கிடையாது. பாருங்கள் எந்த அளவுக்கு வந்து ஆண்டவர் வந்து பிஃபோர் he went to the cross, இதெல்லாம் எத்தனை பேருக்கு தெரியாது இல்லை. Today we are meditating on this. Before he went on the cross, all these things happened in his life. கொடூரமான காரியங்கள். And we are the people who put him on the cross. சரியா? So look at these two pictures. And I want you to read these words. மத்தேயு 10:37-39 வரைக்கும் 37வது வசனம். Anyone who loves his father or mother more than me is not worthy of me. இந்த படத்தை பாருங்க. This is what the Lord Jesus Christ says. அதுக்கப்புறமா, anyone who loves his son or daughter more than me is not worthy of me. Anyone who does not take his cross and follow me is not worthy of me. This is our call. This is radical servanthood. God is asking you to do something that you have never done before. இல்லை, உனக்கு வந்து யார் வந்து ரொம்ப பிரியமாக இருக்காங்க உன்னுடைய வாழ்க்கையில், அவங்கள வெறுத்துட்டு வா அப்படின்றார் ஆண்டவர். இல்லை, அவங்கள வெறுத்துட்டு வான்னு சொல்லலை, அவங்கள விட்டு வா. அவங்க வந்து ஒரு இது என்னோட வந்து அவங்க வந்து மேலே இருக்கக்கூடாது. Don't hate them, but be willing to leave them and come for me, for my cause. Amen. So whoever finds his life will lose it. Whoever loses his life for my sake will find it. Amen. A beautiful verse. நமக்கு வந்து ஜீவன் வேணும் அப்படின்றோம்ல, அதுக்காக தான் வந்து இவ்வளோ தூரம்லாம் ஓடி வரோம். ஆனால் இங்கே வந்து நமக்கு ஒரு சேலஞ்ச், ஒரு ரேடிக்கல் சேலஞ்ச் என்ன அப்படின்னா, if you want to lose your life for Jesus Christ's sake, you will find it அப்படின்றார் ஆண்டவர். How do you do that? கர்த்தர் அப்பா, என்னுடைய காரியங்கள் எல்லாம் ஆண்டவரே உமக்கு பிரியமான காரியங்களை ஆண்டவர் நான் செய்ய எனக்கு கிருபை. So there is the ultimate humiliation Jesus Christ goes through. He is taken to Golgotha அப்படின்ற ஒரு மலை இல்லை, கபாலஸ்தலம் என்கிற ஒரு இடம், பிளேஸ் ஆஃப் ஸ்கல். He is taken there. அங்கே போகும்போதே அவர் வந்து அடித்து நொறுக்கி அப்படியே அவர் வந்து அவரால் நடக்க முடியல அந்த அளவு. கடைசியில் யாரோ ஒருத்தர் வரார், சைமன் ஆஃப் சைரீனி. He will come and help him இல்லை. ஆனால் அந்த அளவுக்கு வந்து அவர் வந்து கொண்டு போகிறாங்க. கடைசியில் வந்து 2 திருடர்கள் மத்தியில் வந்து ஆண்டவர் வந்து ஒரு குற்றமில்லாதவர், ஒரு பாவமும் இல்லாதவர், அவருக்கு பக்கத்தில் வந்து 2 பேர் வந்து கிரிமினல்ஸ் இருக்கிறாங்க. அப்படி வந்து ஆண்டவர் வந்து சிலுவையில் அறையப்படுகிறார். பார்த்தீங்கன்னா, ஜீசஸ் crucified between 2 thieves. Ultimate humiliation அல்ல. And then he is crucified on the outskirts of Jerusalem, on the west side of Jerusalem. இந்த பிக்சரில் நீங்கள் பார்த்தீங்கன்னா, Jesus Christ is actually watching Jerusalem when he is being hung on the cross.
ஈஸ்ட் சைட் ஆஃப் ஜெருசலேம்லேருந்து அவர் வந்து ஈஸ்டர்ன் கேட்லேருந்து உள்ளே வரார். பட் ஆன் த வெஸ்டர்ன் சைட் இஸ் அ பிளேஸ் விச் இஸ் ரிஜெக்டட். அங்கே தான் வந்து எல்லா விதமான கொலைகளும் அவங்க வந்து பண்ணுவாங்க. கிரிமினல்ஸை வந்து அவங்க வந்து ரோமன்ஸ் வந்து கொலை பண்ணுற ஒரு இடம். அந்த இடத்துல வந்து ஆண்டவரையும் அந்த அதே இடத்துல வந்து they are going to they crucified. சரியா? God's ultimate victory over sin அப்படின்னு சொல்லும்போது இல்லை, at about the 9th hour Jesus cried out with a loud voice saying, Eli Eli lama sabachthani, that is, my God, why have you forsaken me? While he was hanging on the cross, at the 9th hour he says, my God, why have you forsaken me? இல்லை, பிதாவோடு கூட எப்பவுமே உறவோடு அந்த உறவு வந்து எப்பவுமே வந்து அற்புதமாக இருக்கும். ஆனால் இந்த நேரத்தில், இந்த குறிப்பிட்ட நேரத்தில் வந்து that relationship was broken. And we know why. Because at that point, the Father saw that he had all the sins of the world upon him. ஏசாயா 53 நான் வாசித்தேன் இல்லை, நம்முடைய எல்லா பாவங்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மீது சுமத்தப்பட்டது. அந்த நேரத்தில் வந்து as I said to you at the beginning, ஆண்டவருக்கு பாவம் அப்படின்னா பிடிக்காது. பாவம்னா திருப்பிக்குவார். ஸோ இந்த இடத்துல வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா அவ்வளோ பாவங்கள் வந்து ஆண்டவர் மீது இருந்தபடியால் அவர் வந்து அப்படி திரும்பிக்கிறார். தன்னுடைய சொந்த மகன், he is hanging on the cross and the father turned away and now he realizes, Jesus realizes and he says, my God, அப்பான்னு கூட சொல்ல முடியல, என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர். My God, why have you forsaken me? அதுக்கப்புறமா கடைசியில் வந்து he has pleased the Father. அந்த பாவங்கள் எல்லாமே வந்து இனிமே வந்து அதை அழிக்க போகிற ஒரு தருணம். அப்போ வந்து ஆண்டவர் சொல்றார் on the cross, it is finished. இதுக்காக தான் நான் வந்தேன் இல்லை, I'm going to finish the job that I have come for. இனி முடிந்தது அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர் சொல்றார். ஸோ he shouts out loud. இல்லை, இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா அது வந்து அப்படி போடப்பட்டிருக்குது. He screams out, it is finished. I'm so happy. இல்லை, அது ஒரு cry of joy for Jesus Christ. இல்லை, அவ்வளோ பாடுகள். ஒன்ஸ் அகேன் go back and see, இப்போ படித்த காரியங்கள் எல்லாம் பார்க்கலாம். அப்படியே மோண்டி தர்ஸ்லேருந்து எல்லாருமே அவருக்கு எதிராக தான் வந்து நின்னாங்க. யாரும் அவருக்கு சாதகமாக யாருமே நிற்கல, தனியாக நிற்கிறார். இல்லை, ஆனால் அவர் வந்த நோக்கத்தை வந்து அவர் வந்து நிறைவேற்றினார். அதுக்கப்புறமா வந்து இந்த வசனத்தை வாசிக்கலாம். When Jesus cried out, it is finished, righteousness was perfected, divine justice was satisfied, blood was shed, redemption was paid, sins were forgiven, reconciliation was achieved, death was conquered and salvation was secured. இத்தனை காரியங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் ஆண்டவர் நிறைவேற்றி தந்தார். எல்லாமே முடிந்தது அப்படின்னு சொல்லும்போது இத்தனை காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவர் நிறைவேற்றி தந்திருக்கிறார். ஆமென். பாவமான இல்லை இந்த சரீரத்தை, பாவிகளாகிய நம் மீது வந்து சாபம் வந்திருக்கணும் இல்லை, we should have been cursed, but that curse has been removed through the blood of Jesus Christ. கர்த்தருக்கே மகிமை உண்டாகட்டும். ஆமென். So அதான் radical servanthood. Jesus Christ is hanging there and his death is complete now. He says, Father, I give my spirit to you அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறமா after he says it is finished அப்படின்னு உடனே வந்து he gives up and he was dead. அந்த நேரத்தில் வந்து ஒரு ஆள் வந்து பார்க்குறாருல்ல, the centurion, he says he comes and he pokes the spear into his heart. இல்லை, கைகள்லையும் ஆணி அடித்தாங்க, தலையிலையும் வந்து முள்முடி சூடப்பட்டது. அந்த முள்முடி பார்த்தீங்கன்னா இன்னைக்கு காலையில் வந்து சர்ச்சில் வந்து அந்த சிலுவை மேலே போட்டிருந்தாங்க பாருங்க, அதுலேயே சின்ன முள் இருந்துச்சு. அது வந்து ஒருத்தர் எடுக்க போய் அது குத்தினார். ஐயோ அப்படின்னாரு. ஆண்டவருக்கு எவ்வளோ பெரிய முள் தெரியுமா அப்படின்னு. அந்த முள் இவ்வளோ நீளம் அப்படின்னா அது வந்து அந்த முள் வந்து அவர் தலைமையில் வந்து அது க்ரௌன் மாதிரி போட்டு பட்டுன்னு அடிச்சிருக்கிறாங்க. அந்த ஒரு முள் வந்து அவருடைய பிரெயினுக்குள்ளே போய் கண்ணு வெளியே அப்படி வந்திருக்கு. அப்படிப்பட்ட கொடூரமான காரியங்கள் வந்து அந்த ரோமர்கள் அந்த காலத்தில் செய்தார்கள் இல்லை. ஸோ and then finally after he died, even his heart was pierced.
அது கூட வேத புத்தகத்தில் சொல்லப்பட்டிருக்கிற ஒரு காரியம். prophesied. His heart was pierced and he was making sure that whether he died. So when water came out, then he knew heart has stopped. அதுக்கப்புறமா அவருக்கு வந்து உயிர் கிடையாது. Now here நமக்கு கேள்விங்க இதுதான். இப்படிப்பட்ட ஒரு காட்சி நமக்கு முன்பதாக வந்து நிற்கிறது இல்லை? இந்த சிலுவை மீது நமக்கு சிலுவைக்கு முன்பதாக வந்து நிற்கிறோம் எல்லாருமே. அப்போ இந்த கேள்விகள் ஆண்டவர் கேட்கிறார். 40வது வசனம், anyone who receives me receives the one who sent me. அதாவது என்னை யாரெல்லாம் ஏற்றுக்கொள்கிறார்களோ அவர்கள் என்னுடைய பிதாவையும் என்னை அனுப்பினவர் அவரையும் ஏற்றுக்கொள்கிறார் அப்படின்னு சொல்லும்போது என்ன சொல்றார்? ஆண்டவர் என்ன பண்றாங்க? He is bringing God and man together now. He is reconciling God and man. இதுக்கு முன்னாடி என்ன நடந்தது? Because of sin they were separate. Now Jesus Christ is bringing God and man together. Amen. ஒரு நாள் என்ன அப்படின்னா, ஆண்டவருடைய முக்கிய நோக்கமே வந்து நம்ம எல்லாம் வந்து பரலோக தேசத்துல இருக்கணும், பிதாவின் அந்த பிரசன்னத்தில் இருக்கணும், அவரோடு கூட இருக்கணும். நம்முடைய ஜேர்னியை வந்து from earth to heaven. உலகத்தில் நடக்கிற காரியங்கள் எல்லாம் நம்ம வந்து பார்க்கும்போது, ஆண்டவரே இந்த உலகம் நமக்கு உடையதெல்லாம் ஆண்டவரே. வேத புத்தகத்தில் தெளிவாக சொல்லுது, this is not our place. Our place is a different place. It is called as heaven. அங்கே தான் ஆண்டவர் நம்மளை கொண்டு போகிறார் இல்லை? So now after he is reconciled, we can enter heaven. இல்லை? அப்படி reconciliation வரல அப்படின்னு சொன்னா, then we are still in this world. இல்லை? உலகத்தின் சிற்றின்பங்கள் அனுபவித்துக் கொண்டிருப்போம். அதில் ஏமாற்றங்கள் இருக்கும், வருத்தங்கள் இருக்கும், வறுமைகள் இருக்கும், பிரச்சனைகள் இருக்கும், இல்லை வியாதி இருக்கும், வேதனை இருக்கும், வந்து அழுகை இருக்கும், கண்ணீர் இருக்கும், அதுக்கப்புறமா வந்து மரணம் இருக்கும், எல்லாமே. ஆனால் இதெல்லாமே வந்து நீங்கள் மேற்கொண்டு வருவீர்கள் பிகாஸ் ஆஃப் மீ அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர் சொல்றார். Anyone who receives me receives the one who sent me. Jesus reconciled man back with God through his death. Amen. 41வது வசனம், anyone who receives a righteous man because he is a righteous man will receive a righteous man's reward. நம்ம அவரை ஏற்றுக்கொண்டோம் அப்படின்னு சொன்னாலே வசனம் என்ன சொல்றது? நீங்களும் நீதிமான்களாக மாற்றப்படுவீர்கள். You will also become righteous just by accepting Jesus Christ. அதுதான் வேத புத்தகத்தில் வந்து தெளிவாக சொல்லப்படுகிறது. The one who believes in me, he has crossed over from death to life. இல்லை, என்னை விசுவாசிக்கிறவங்க வந்து அவங்க பிழைப்பார்கள். ஆமென். என்னை தேடுங்கள், அப்பொழுது நீங்கள் பிழைப்பீர்கள். ஆமோஸ் தீர்க்கதரிசியிலே ஆண்டவர் சொல்லுகிறார் இல்லை, நான் இல்லாமல் உங்களால் வாழ முடியாது. The one who is grafted in me, he will remain in me. When he remains in me, he will bear fruit. If he does not remain in me, he will be cut off. He will live his own life. ஆண்டவர் சொல்றார், அதனால வாங்க என்னை ஏத்துடுங்க அப்படின்னு ஆண்டவர் சொல்றார். See, always there is that welcome. Come back to me. Come back to me. You have gone far away from me. Come back to me. இல்ல, இதுல with that outstretched arm, when he is hanging on the cross also he is calling, come back to me. Receive me. Amen. Jesus was thought to be unrighteous, but no fault was found in him. Yet he was crucified and killed. Jesus is the righteous one. 42வது வசனம். So இதெல்லாமே வந்து நம்ம வந்து பார்க்கும்போது, if anyone gives a cup of water to the little ones because he is my disciple, he will certainly not lose his reward. So when you become a follower of Jesus Christ, யாராவது இப்படி ஊழியம் செய்கிறவங்களுக்கு வந்து ஆண்டவர் என்ன சொல்றார் அப்படின்னா, சின்ன கப் தண்ணி கொடுத்தாலே it will be remembered in heaven. அது போதும் இல்லை? உங்களை பார்த்துங்க, தேவனுடைய பிள்ளைகளை நீங்கள் பார்த்துங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர் சொல்கிறாரு இல்லை? இன்னைக்கு காலையில் கூட when we talked about food, you know, it is about those who are hungry people. God is looking at those who are hungry. His eyes are set on the poor. His eyes are set on the prisoners. He says, I came just for them. I came for them. அந்த காரியங்களை நாமும் செய்ய கர்த்தர் நமக்கு கிருபை பாராட்டுவார். Help us to be thinking about the poor. Help us to be thinking about the hungry. Help us to be thinking about those who are in prison. Help us to think about those who are marginalized. கர்த்தர் இவங்களுக்கெல்லாம் ஆண்டவர் யாருமே இடம் கொடுக்கலப்பா. ஆண்டவரே, நாங்கள் இவங்களுக்கு ஆண்டவர் இடம் கொடுக்க எங்களுக்கு கிருபை பாருங்க. Because you love them, Jesus. பாரபட்சம் இல்லாமல் ஆண்டவர் வந்து எல்லாரையும் நேசிக்கிறார்.
அதுதான் நம்ம ஆண்டவர். கர்த்தாதி கர்த்தரப்பா உமக்கு நன்றி. ஆமென். So Jesus is sending you to share this great gospel of Jesus Christ, and Jesus will be faithful to you till the very end. Amen. இதுதான் நம்முடைய காலிங். இன்னைக்கு வந்து ஏன் இதை பற்றியெல்லாம் பேசிட்டு இருக்கிறோம் அப்படின்னா, இதை நீங்கள் வந்து சொல்லுங்கள், பிறர்கிட்ட சொல்லுங்கள். இது பெரிய ஒரு சந்தோஷமான செய்தி. குட் ஃப்ரைடே. இட் இஸ் அ பியூட்டிஃபுல் நியூஸ். இட்ஸ் அ குட் நியூஸ் டு த பீப்புள் that God came down from heaven and He died. He took all your sins upon Himself and He has set you free. This is the good news. And believe in Him. You will be blessed. Amen. According to your faith, it will be done to you. எல்லாம் எழுந்து நிற்கலாம். ஒருவரும் சேரக்கூடாத வழியில் வாசம் செய்கிற அன்பு தகப்பனே, இந்த அருமையான ஆண்டவரே, இந்த குட் ஃப்ரைடே சர்வீஸ்லப்பா உம்முடைய அன்பு ஆண்டவரே இந்த இடத்தில் ஆண்டவரே பரவி இருக்கிறபடியால், உம்முடைய அன்பு ஆண்டவரை இங்கே அநேகரை சூழ்ந்து கொண்டிருக்கிறபடியால் உமக்கு நன்றி செலுத்துகிறேனப்பா. கர்த்தாதி கர்த்தர் ஆண்டவரே, ஏதோ என்னை அழைத்தாங்க, நான் இங்கே வந்தேன், ஆனால் இங்கே வந்து ஒரு புதிய காரியத்தை நான் கற்றுக்கொண்டேன் என்ற ஆண்டவரே. கர்த்தாதி கர்த்தரை யாரெல்லாம் சொல்லி கொண்டிருக்கிறாங்களோ அவர்கள் ஆண்டவர் நீங்கள் தொட்டு நீங்கள் ஆசீர்வதிங்கப்பா. அவர்களுக்கு ஆண்டவர் நீங்கள் சொல்லுகிறீரப்பா, நான் நேசிக்கிறேன், அவங்க இருக்கிற நிலைமை நான் அறிந்திருக்கிறேன், அவருடைய சூழ்நிலைகளை நான் அறிந்திருக்கிறேன், அவர்களை நான் கைவிட மாட்டேன். Heavenly Father, whoever, O Lord, believes in you, O Jesus, puts their trust in you, O Lord, Heavenly Father, you will not let them go hungry, O Jesus. கர்த்தாதி கர்த்தரே, you will not abandon them, O Lord. Heavenly Father, you will never leave them, O Lord, not forsake them, O Jesus. அவர்களோடு கூடவே ஆண்டவரே நீ இருப்பீரப்பா. எத்தனை காரியங்கள் வந்தாலும் ஆண்டவர் மேற்கொண்டு வர நீங்கள் கிருபை பாராட்டுவீரப்பா. உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. கர்த்தாதி கர்த்தர் ஆண்டவரே, on this day, O Lord, Heavenly Father, it is about being a radical, O Lord, servant of Jesus Christ. ஆண்டவரே, இதுவரைக்கும் ஆண்டவரே நாங்கள் நார்மலாக என்னென்னலாம் செய்ய முடியுமோ ஆண்டவரே அது மட்டும் தான் ஆண்டவரை செய்துட்டு வரோம் ஆண்டவரே. But you are challenging us a lot today, O Jesus. In these days, O Lord, in 2026, O Lord, you are challenging us, O Jesus. Heavenly Father, would you be my radical disciple? Would you do things which you have never done before? Would you do things which are uncomfortable for you? But yet, I will be there with you to help you. இப்படி சொல்கிற ஒரு காரியங்கள் ஆண்டவரே, கர்த்தாதி கர்த்தரே, இந்த சிலுவையின் பாடுகளை நிமித்தமாக ஆண்டவரே எங்களுக்கு நீர் கற்றுத்தந்தீரேப்பா. உமக்கு நன்றி செலுத்துகிறேன் ஆண்டவரே. கூடி வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் நீங்கள் ஆசீர்வதிங்க ஆண்டவரே. இவர்களுடைய வீட்டின் அப்பத்தையும் தண்ணீரையும் நீங்கள் ஆசீர்வதிங்க. மாவும் எண்ணெயும் குறையாதபடி நீங்கள் நடத்தும்படியாக செபிக்கிறோம். மிகுதியான காரியங்கள் ஆண்டவருடைய பிள்ளைகள் பார்க்க நீங்கள் கிருபை பாராட்டுங்க ஆண்டவரே. Heavenly Father, we have, O Lord, students, O Lord, who have come, who have studied, O Lord, and they are looking for jobs, O Lord. We, O Lord, Heavenly Father, O Lord, as a faith community, O Lord, Heavenly Father, we pray for them, O Jesus. அவர்களை ஆசீர்வதிங்க ஆண்டவரே. இந்த தேசத்திற்கு ஆண்டவரே ஒரு நோக்கத்தோடு அவர்களை நீர் அழைத்து வந்திருக்கிறாப்பா. அவர்களுடைய பாடுகளை ஆண்டவரே நீர் நன்றாக அறிந்திருக்கிறீர் ஆண்டவரே. கர்த்தாதி கர்த்தரவர்கள் ஆண்டவரே என்ன வேலையை தேடிக்கொண்டிருக்கிறாங்களாப்பா, இப்பொழுது நாங்கள் செபிக்கிறோம், அந்த வேலை அவர்களுக்கு கிடைக்க நீங்க கிருபை பாராட்டுங்க. யார் இன்னும் ஆண்டவரை படித்துக் கொண்டிருக்கிறார்கள் ஆண்டவரே, அந்த படிப்பு அவர்கள் முடிக்க நீங்க கிருபை பாராட்டும்படியாக செபிக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தாதி கர்த்தரே, ஆலயத்திற்குள்ளாக வந்தேன், எனக்காக செபித்தார்கள், அது நல்லது என்று ஆண்டவர்கள் சொல்ல நீங்க கிருபை பாராட்டும்படியாக செபிக்கிறோம். Let their lives be wonderful. ஆண்டவரே, பெற்றோர்கள் ஆண்டவரே தூரமா இருக்கிறாங்கப்பா, அவங்க உறவினர்கள் தூரமா இருக்கிறாங்க, அவங்களை விட்டு ஆண்டவரே இங்க வந்து ஆண்டவரே, they want to, Heavenly Father, have a good life here, O Jesus. And Heavenly Father, we pray, O Lord, that will happen, O Lord, in their lives. ஆண்டவரே, அவருடைய வாழ்க்கை ஆண்டவரே அது நடைபெறும்படியாக ஜெபிக்கிறோம் அப்பா. கர்த்தாதி கர்த்தரே, இன்னும் ஆண்டவரே யாரெல்லாம் ஆண்டவரே கர்த்தாதி கர்த்தரே ஒரு பிரச்சனையிலும் ஆண்டவரே ஒரு வேதனையிலும் ஆண்டவர் இருக்கிறாங்கப்பா. கர்த்தாதி கர்த்தர் அவர்களை நீங்க கண்ணோக்கி பாருங்க ஆண்டவரே. தேவாதின் விசேஷமாக ஆண்டவரே யாரெல்லாம் ஆண்டவரே பணத்திற்கு ஆண்டவரை கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறார்களோ அவர்களுக்கு ஆண்டவரை கர்த்தாதி கர்த்தர் நீங்க தொட்டு அவர்களை நீங்க சுகப்படுத்தும்படியாக ஜெபிக்கிறோம். அவர்களுக்கு ஆண்டவரை வேண்டிய ஆண்டவரை பணத்தை ஆண்டவர் பண உதவியை நீங்க வாய்க்க செய்யும்படியாக ஜெபிக்கிறோம். Heavenly Father, we cannot go and ask anyone else, O Lord. We come to you, O Jesus. You are our provider, Lord. ஆண்டவரே கர்த்தாதி கர்த்தர் நீர் அவர்களுக்கு ஆண்டவரே கர்த்தாதி கர்த்தருடைய கரங்களை நீட்டி அவர்களை நீங்க ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. உள்ளத்தில் ஆண்டவரே கவலையோடு வந்திருக்கிற யாராவது இருந்தால் ஆண்டவரே அந்த கவலைகளை நீங்க போக்கும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. உங்களை தொட்டு நீங்க சுகப்படுத்துங்க. யாராவது வியாதியோடு ஆண்டவர் வந்திருந்தால் ஆண்டவரே அந்த வியாதிகள் ஆண்டவரை குணமடையட்டும் அப்பா. கர்த்தாதி கர்த்தருடைய வல்லமையான கரம் அவர்கள் மீது இறங்கட்டும் ஆண்டவரே. யெகோவா ராஃபாவின் பிரசன்னம் அவர்களை தொடும்படியாக ஜெபிக்கிறோம். You heal them, O Lord, with your words, O Jesus.
ஏசாயா 53 இருக்கும் ஆண்டவர் எழுதியிருக்கிற வசனம், by your stripes O Lord we are healed. அதற்காக தான் ஆண்டவர் நீர் அடிக்கப்பட்டீர் ஆண்டவரே, அதற்காக தான் நீர் ரத்தம் சிந்தினீர் ஆண்டவரே. கர்த்தாதி கர்த்தர் ஆண்டவரே, உடைய பிள்ளைகள் குணமடைய நீங்க கிருபை பாராட்டுங்கப்பா. கர்த்தாதி கர்த்தரே, இந்த நாள் முழுதும் உடைய பிள்ளைகள் ஆண்டவரே, கர்த்தாதி கர்த்தரே ஆண்டவரே, இந்த தியானத்தில் ஆண்டவரே இருக்கும் பொழுது ஆண்டவரே ஆசீர்வதித்து நடத்துங்க ஆண்டவரே. நம்பிக்கை உண்டு என்கிறது ஆண்டவர்களுக்கு நீர் காண செய்யும்படியாக ஜெபிக்கிறோம் அப்பா. கர்த்தாதி கர்த்தரே, we thank you so much, O Lord, Heavenly Father, for O Lord cleansing us, O Lord, from all our sins, O Jesus, and setting us free. அதுதான் ஆண்டவர் இந்த நாள் அப்பா. கர்த்தாதி கர்த்தரே, எங்களை குணப்படுத்துறீர் ஆண்டவரே, எங்களுடைய உள்ளங்கள் ஆண்டவர் நீர் கழுவினீர் ஆண்டவரே. கர்த்தாதி கர்த்தரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து இன்னும் ஆண்டவர் உம்மோடு கூட ஆண்டவர் நெருங்கி நாங்கள் வாழ வளர நீர் கிருபை பாராட்டும்படியாக ஜெபிக்கிறோம். துதி கனமகிமை உமக்கு செலுத்துகிறோம். மீட்பர் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். ஆமென். கர்த்தர் நல்லவர். துவக்கம் முதல் இதுவரை கர்த்தருடைய கரம் நம்மளோடு கூட இருந்தது. கர்த்தருக்கே மகிமை உண்டாகட்டும். நம்மளுடைய மீட்டிங்குடைய கடைசி பகுதி வந்துட்டோம். நம்மளுக்கு ஃபுட்டு ஆயத்தப்படப்பட்டிருக்கு. அதுக்காக ஜெபிக்க முன்னாடி ஒரு ஃபியூ குயிக் திங்ஸ் சொல்லி நான் அதுக்காக கடந்து செல்ல விரும்புகிறோம். கர்த்தருக்கு மகிமை. ஆல்வினோட அப்பா அம்மா மறுபடியும் பார்க்குறது ரொம்ப சந்தோஷம். சிஸ்டர் ஆனி முதல் முறையாக NSTF சர்ச்சுக்குள்ளே வந்திருக்கீங்க. கர்த்தருக்கே மகிமை. வெல்கம் இந்த நேம் ஆஃப் அவர் லார்ட் ஜீசஸ் கிரைஸ்ட். சித்தோடைய ஃப்ரெண்ட்ஸ் வந்திருக்கிறது ரொம்ப ரொம்ப சந்தோஷம். அவங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் ரிதீஷ், ஹரிணி, ஜெம் அண்ட் ஜோகு வந்திருக்கீங்க. உங்களை இயேசுவின் நாமத்தினால வாழ்த்துக்கிறோம். ஒரு விஷயம் கூட ரொம்ப சந்தோஷம். உங்களுக்கு ப்ரேயர் ரிக்வெஸ்ட் ஏதாவது இருந்துச்சுன்னா ஷேர் பண்ணுங்கள். எங்கள் NSTF ஃபேமிலி சார்பாக நாங்கள் ஜெபிக்கிறோம் இந்த காரியங்களுக்காக. ஈஸ்டர் சர்வீஸ் நமக்கு சண்டே ஈவினிங் 5:30 PM, ஃபாலோட் பை எ ஸ்பெஷல் டின்னர். ஸோ கலந்து கொள்ளும்படியாக அன்போடு அழைக்கிறோம். நாளைக்கு மார்னிங் நமக்கு 10 AM பாஸ்டர் மென்ஷன் பண்ணது போல் அந்த ரெஸ்ட் ரூம் விசிட் பண்ண போகிறோம். ஸோ 10 AM GBCயில் அசம்பிள் ஆகிறோம். ஸோ எல்லோரும் கரெக்டான டைமுக்கு வந்தீங்கன்னா நல்லாயிருக்கும். இதுலேருந்து நம்ம அங்கே ரெஸ்ட் ரூமுக்கு கடந்து செல்கிறதா இருக்கும். கர்த்தருக்கு மகிமை. ஒரு சின்ன ரிக்வெஸ்ட் கூட, இப்போ இன்றைக்கி பலூன் ஆர்ச் அந்த ரூமில் நீங்கள் பார்க்கலாம். ஸோ GBC இங்கே அடிக்கடி இந்த ரெண்ட் ஹால் ஹையர் பண்ணி நிறைய ஃபங்க்ஷன்ஸ் போயிட்டுருக்கோம். ஸோ லாஸ்ட் டைம் இங்கே ஒரு பலூன் ஆர்ச் இருந்தது லாஸ்ட் சண்டே. ஸோ கைண்ட் ஆஃப் நம்ம பிள்ளைங்க 1-2 பலூன்ஸ் எடுத்துருப்பாங்க, நான் பார்த்தேன். ஸோ அது நல்லதில்லை, ஏன்னா இது டெக்கரேஷனுக்கானது. ஸோ நம்மளுடைய பேரண்ட்ஸ் நம்ம பிள்ளைங்களுக்கு அது சொல்லிக் கொடுங்க. அந்த ஆர்ச் இன்னைக்கு இருக்கிறதே நம்ம தொடாமல் பார்த்துக்கலாம். கர்த்தர் தந்த நல்ல ஆலயத்துக்காக ஸ்தோத்திரம். இதை நம்ம பத்திரமாக பார்த்துக்கொள்வோம். கர்த்தருக்கு மகிமை. இன்றைக்கி நமக்கு ஃபுட்டு கிருபையாக OCBC சர்ச்லேருந்து, நம்மளுடைய பேரண்ட் சர்ச்லேருந்து ஃபுட்டு ஃபுல்லாகவே நமக்கு ப்ரிப்பேர் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஹாட் கிராஸ் பன், அப்புறம் கஞ்சி, அதுக்கு சைட்ஸ் கொடுத்துருக்காங்க. கர்த்தருக்கு மகிமை. ஆல்வின் கூட நமக்காக ஒரு சைட் டிஷ் ப்ரிப்பேர் பண்ணியிருக்காங்க. அவங்களையும் கர்த்தர் பிளஸ் பண்ணுவோம். இந்த காரியங்களுக்காக நம்ம ஜெபித்து இந்த இடத்துல இருந்து கடந்து செல்வோம். நல்ல தகப்பனே, நமக்கு நன்றி அப்பா. நன்றி 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 ராஜா. இந்த குட் ஃப்ரைடேலையும் கர்த்தாவே உடைய கிருபையினால் உடைய சமூகத்தில் வந்து அப்பா அவனை துதிக்க, அப்பா அவனுடைய வார்த்தைகளை கேட்க, தியானிக்க கர்த்தர் எங்களோடு பேசின ஒவ்வொரு காரியங்களுக்காக நன்றி அப்பா. அப்பா தாழ்மையின் உருவமாக நீர் இறங்கி வந்து நீர் எங்களுக்காக செய்ததை நாங்கள் கேட்டோம். கர்த்தாவே நாங்களும் இப்படியாக அப்பா உமக்காக ஊழியம் செய்ய கர்த்தர் எங்களுக்கு கிருபை தாங்கப்பா. இந்த ஃபுட்டுக்காக நன்றி ப்ரிப்பேர் பண்ண கர்த்தாவே உமக்கு ஸ்தோத்திரம்ப்பா. குறிப்பாக அந்த ஜார்தனை எங்களுக்காக அப்பா அவ்வளோ கஷ்டப்பட்டு கர்த்தாவே இந்த ஃபுட் எங்களுக்கு ப்ரிப்பேர் பண்ணி தந்திருக்காங்கப்பா. அந்த அண்ணன் ஆசீர்வதிங்க. இன்னும் அநேக ஊழியங்கள் அந்த அண்ணன் மூலமாக அப்பா அபோஷிக்கப்பட கர்த்தர் அவங்கள பிளஸ் பண்ணுங்க, அவங்கள அபிஷேகிங்க. ஆல்வினுக்காக ஸ்தோத்திரம் ராஜா. எங்களுக்காக ப்ரிப்பேர் பண்ணியிருக்கிற உணவை கர்த்தாவே நாங்கள் உண்டு உமக்காக பிழைக்க கர்த்தர் எங்களுக்கு இரக்கம் பாராட்டுங்கப்பா. இந்த நேரத்திலையும் அப்பா ஒரு வேளை உணவுக்காக உண்மை நோக்கி பார்க்குறவங்களுக்கு கர்த்தர் கிருபையாக சந்திங்கப்பா. உங்களுக்கு ஸ்தோத்திரம் அப்பா. லாங் வீக்கெண்ட் அப்பா. கர்த்தாவே அப்பா யாராவது இந்த நேரத்தில் அப்பா உங்களுடைய வேலைக்காக அப்பா ஒரு வேளை உணவுக்காக காத்திருக்கிறவங்களை கர்த்தர் சந்திங்கப்பா. அப்பா காஸ்ட் ஆஃப் லிவிங்னால அப்பா 3 வேளை சாப்பிட்றவங்க 2 வேளை சாப்பிட்றதா குறைச்சிருக்கலாம்ப்பா. அதை கர்த்தர் போஷிங்கப்பா. உங்களுக்கு ஸ்தோத்திரம். கூப்பிடுகிற காக்கை குஞ்சுகளுக்கும் நீங்கள் ஃபுட்டை ப்ரிப்பேர் பண்ணிக்கிற தகப்பனப்பா. நீர் காத்துக்கொள்ளுங்க, நீங்கள் நடத்துங்க. எங்களை தாழ்த்துக்கிறோம் ராஜா. அப்பா அவனுடைய சமூகத்தில் வைக்கிறோம். உடைய பிரியாத பிரசன்னம் எங்களோடு கூட இருந்து நடத்தட்டும். இயேசு கிறிஸ்துவின் மகிமையான நாமத்தில் பிதாவே, ஆமென். ஆத்துமளிப்பை பெற்றிடாமல் ஆத்ம நஷ்டம் அடைந்தார். ஆத்துமளிப்பை பெற்றிடாமல் ஆத்ம நஷ்டம் அடைந்தார். லோகம் முழுவதும் ஆதாயமாக்கி லாபம் ஒன்றுமில்லையே. லோகம் முழுவதும் ஆதாயமாக்கி லாபம் ஒன்றுமில்லையே.
சுமந்த உருவம் சிந்தின ரத்தம் புரண்டோடியே நதி போலவே பாய்கின்றதே நம்பி இயேசுவண்டை வா நம்பி இயேசுவண்டை வா நம்பி இயேசுவண்டை வா நம்பி இயேசுவண்டை வா நித்திய ஜீவன் வாஞ்சிப்பாயோ நித்திய மோட்ச வாழ்வில் நித்திய ஜீவன் வாஞ்சிப்பாயோ நித்திய மோட்ச வாழ்வில் தேடி வராயோ பரிசுத்த ஜீவி தேவை தேடி வராயோ பரிசுத்த ஜீவியம் தேவை அதை அடைவார் சிலுவை சுமந்த உருவம் சிந்தின ரத்தம் புரண்டோடியே நதி போலவே பாய்கின்றதே நம்பி இயேசுவண்டை வா 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 நம்பி இயேசு